ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மௌ யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிः பிரகாசாபிராவித்யம் நிஹதம் தமः நந்தாதீபகடப்ரணர்த்தக மகாகாருண்யரக்தாம்பக ஸ்ரீநாராயண புருஷோத்தமபதி ஸ்ரீரத்னகூட்டாதிபான் வைகுண்டேஸ்வர மாதவௌ ச கமலாநாதம் ச கோபீபதிம் நௌமி ஏகாதச நாகபுர்யதிபதீன் சார்தம் கலித்வம்சினா. ஆச்சரியமாக திருநாங்கூர் 11 கருட சேவை உற்சவம் என்கிற தலைப்பிலே இன்று அனுபவிக்கப் போகிறோம். திருமங்கையாழ்வார் அவதாரம் பண்ணின திருக்குறையூரை சுற்றி இருக்கக்கூடியதான திருமங்கையாழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட 11 திவதேசங்கள் திருநாங்கூரை சுற்றி இருக்கிறபடியினாலே திருநாங்கூர் திவதேசங்கள் என்றும் திருநாங்கூர் திருப்பதிகள் என்றும் சம்பிரதாயத்திலே பிரசித்தமாக கொண்டாடப்படக்கூடியதான திவதேசங்கள். அங்கே சுமார் ஒரு 130 வருஷங்களாக 11 திவதேசத்து எம்பெருமான்களும் கருட சேவையிலே எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடியதான உற்சவம் லோக பிரசித்தமா நடந்துட்டு வருது. அந்த 11 திவதேசத்து எம்பெருமான்களும் கருட சேவையிலே சேவை சாதிக்க அவர்களை எல்லாம் மங்களாசாசனம் பண்ணி திவ்ய தேசமாக ஆக்கின சுவாமி திருமங்கையாழ்வார் குமுதவள்ளி நாச்சியாரோட கூட ஹம்சவாகனத்திலே எழுந்தருளி அவர்களை எல்லாம் சேவித்து அவர்களோடு கூட அணுயாத்திரையாக புறப்பாடு கண்டருளக்கூடியதான உற்சவம் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனும் ஒருவர் அடியவனும் வாழ்நாளிலே ஒரு முறையாவது சேவித்து மகிழ வேண்டியதான அத்புத வைபவம். ஒரு முறை சேவித்தாலும் எப்போதும் மணலிலே இனிய ஊஞ்சலாடக்கூடியதான ஒரு நினைவுகளை ஏற்படுத்தக்கூடியதான வைபவம் இது. அந்த உற்சவத்தை பத்தி அனுபவிக்க போறோம். சுமார் ஒரு 130 வருஷங்களுக்கு முன்னாலே இன்ஸ்பெக்டர் சாமி ஐயங்கார் அப்படின்னு ஒரு சுவாமி, அந்த சுவாமி இந்த ஊரை சேர்ந்தவர், தென்னாச்சாரிய ஸ்ரீ வைஷ்ணவர், பரம ஆஸ்திகர். அந்த சுவாமி அவர் திருநெல்வேலி ஜில்லாவிலே இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ் அப்படின்ற போஸ்ட்ல அப்ப எழுதிருந்தார். அப்படி இருக்கும் போது திருநெல்வேலிக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான ஆழ்வார் திருநகரி, திருக்குறுங்குடி, வானமாமலை இந்த திவதேசங்களை எல்லாம் அடிக்கடிக்கு போய் சேவித்து அந்த எம்பெருமான்களை உற்சவங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய வழக்கம் அந்த சுவாமிக்கு. பரம அர்ச்சாவதார ரசிகராகவும் பரம பாகவதோத்தமராகவும் ஆழ்வார் ஆச்சாரியர்களிடத்திலும் அர்ச்சாவதார எம்பெருமான்களிடத்திலும் திவ்யதேசத்திலும் திவ்ய பிரபந்தங்களிலும் ஈடுபாடு இருக்கக்கூடிய சுவாமியானபடியினாலே அவர் அங்கே நம்மாழ்வாருடையதான உற்சவத்தின் போது நவ திருப்பதி எம்பெருமான்களும் எழுந்தருளி கருட சேவை நடக்கக்கூடியதான உற்சவத்தை சேவித்தார். சேவித்த போது அப்படியே எல்லா எம்பெருமான்களையும் ஒரே சமயத்திலே கருட சேவையிலே ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுவதை சேவித்த அந்த சுவாமி மிகவும் உருகி போய், நம்முடைய திருமங்கை ஆழ்வாருக்கும் இப்படி ஒரு உற்சவம் நடக்க வேண்டும், நம்முடைய திருமங்கை ஆழ்வார் அவதாரம் பண்ணின அந்த திருக்குளையோளரை சுற்றி எப்படி ஆழ்வார் திருநகருக்கு சுற்றி நவ திருப்பதிகள்னு 9 திவதேசங்கள் இருக்கோ அந்த மாதிரி அங்கேயும் 11 திவதேசங்கள் உண்டு. அங்கேயும் எல்லா எம்பெருமான்களும் இப்படி கருட சேவையில எழுந்தருளணும். இங்க 9 பேர் இருக்கா, அங்க 11 பேர் இருக்கா, இன்னும் கூட களை கட்டும்படியா அந்த உற்சவம் அமையும். இங்கே சுவாமி நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்றது போல அங்க திருமங்கை ஆழ்வாரும் குமுதவள்ளி ஆச்சியாரும் மங்களாசாசனம் பண்ணணும் அப்படின்னு அந்த சுவாமிக்கு ஒரு ஆசை பிறந்தது. அந்த ஆசையை அப்போதே குமுதவள்ளி நாச்சியார் சமேத திருமங்கை ஆழ்வார், சுவாமி நம்மாழ்வார், நவதிருப்பதி எம்பெருமான்கள், திருநாங்கூர் எம்பெருமான்களிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டவராய் அதுக்கான முயற்சிகளிலே ஈடுபட்டு பகவான் ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய சம்பந்தத்தினாலே அனுகிரகத்தினாலே நல்லபடியா அந்த உற்சவத்தை ஆரம்பித்தார். அந்த சுவாமியினுடையதான பக்தி, அவருடையதான ஒரு ஆசையிலே 132வது வருஷமா இந்த உற்சவம் தடையில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. அது முக்கியம், தடங்கள் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப விசேஷமா நடந்துட்டு இருக்கிறது. அன்னைக்கு சுவாமி ஆரம்பித்து வைத்ததை விட இன்னைக்கு பன்மடங்கு உற்சவம் பொலிவோடைய கூட நடக்கிறது. நிறைய பாகவதோத்தமர்கள் சேவிக்கிறா, அனுபவிக்கிறா. ஆரம்பித்து 130 வருஷங்கள் ஆனாலும் ஜெகத் பிரசித்தியான உற்சவங்கள்ல ஒன்னா போயிடுத்துன்றது இந்த உற்சவத்தினுடைய மேன்மை. இந்த உற்சவம் மேலும் புலிகன்னு இன்னும் பலபடியா நடக்க வேண்டும் என்பதாக பாகவதோத்தமர்களான நாம் எல்லாம் அந்த திருநாங்கூர் திருப்பதி எம்பெருமான்களையும்
திருமங்கை ஆழ்வாரையும் குமுதவள்ளி நாச்சியாரையும் பிரார்த்தித்துக் கொள்வோம். இந்த வருஷம் 132வது வருஷம் திருநாங்கூர் 11 கருட சேவை உற்சவம் நடக்கிற விஸ்வாவசு வருஷம் தை மாசம் 4ஆம் தேதி, அதாவது ஜனவரி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி நடுராத்திரி 1 மணி, அதிகாலை 1 மணின்னு சொல்லக்கூடிய ராத்திரிக்கு ஆரம்பமாகிறது. ஆரம்பமாகி தை மாசம் 6ஆம் தேதி ஜனவரி 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையோட முடிகிறது. மொத்தம் 3 நாள் உற்சவம் இது. இந்த 3 நாள்ல பிரதானமா இந்த 11 கருட சேவை நடக்கக்கூடியதான உற்சவம் 2ஆம் நாள் வரக்கூடியதான உற்சவம், அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு. அப்போ எதுக்கு மொத்தம் 3 நாள் உற்சவம் அப்படின்னா, இந்த உற்சவம் 2 உற்சவமா நடக்கிறது. அதாவது இந்த 11 கருட சேவை உற்சவம் சாமி ஐயங்கார் சுவாமியினாலே ஏற்படுத்தப்பட்டது, 130 வருஷமா நடக்கிறது. ஆனால் அதுக்கும் முன்னாலே பிராச்சீனமா தொடர்ந்து திருமங்கையாழ்வார் காலத்துக்கு பிறகு நடந்து கொண்டு வந்த உற்சவம் அப்படின்னா திருமங்கையாழ்வார் மஞ்சள் குழி உற்சவம்னு பேரு. திருமங்கையாழ்வார் மஞ்சள் குழி உற்சவம். இத திருமங்கையாழ்வார் எழுந்தருள் இருந்த காலத்துல ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாளுக்கு நடந்துன்ற உற்சவம் இது. நம்ம எல்லாருக்கும் நன்னா தெரியும், திருமங்கையாழ்வாருக்கு ஸ்ரீரங்கநாதன் இடத்திலே அளவில்லாத காதல். ஸ்ரீரங்கநாதனுக்கு மண்டபம் நிர்மாணம், மதில் கட்டுறது, கோபுரம் கட்டுறது, கோவில் கைங்கரியங்கள் பண்றதுன்னு நிறைய கைங்கரியங்கள் பண்ணிட்டு ஸ்ரீரங்கத்திலே கொள்ளிடக்கரையிலே தசாவதார சன்னதி அருகே திருமாளிகையிலே எழுந்தருள் இருந்தார் சுவாமி திருமங்கையாழ்வார். அந்த தசாவதார சன்னதி தான் திருமங்கை மன்னன் திருமாளிகை அப்படின்னு ஆழ்வார் எழுந்தருள் இருந்த கிரகம் அது. அங்கே கடைசி காலத்தில் ஆழ்வார் திவதேசத்து எம்பெருமான்களை மங்களாதாசனம் பண்ணின ஆழ்வார் தசாவதார எம்பெருமான்களை சேவிக்கணும் அப்படின்ற ஆசையோட தசாவதார பதிகம் பாடினார். அப்போது எம்பெருமான்கள் எல்லாம் அவருக்கு அங்கே யோகத்திலே சேவை சாதித்தார்கள் அப்படின்னு சம்பிரதாயம். அதனாலதான் இன்னைக்கு திருமங்கை மன்னன் திருமாளிகை தசாவதார சன்னதியாக சேவை சாதிக்கிறது. பெரிய திருமொழி கடைசியில தசாவதார பாசுரங்கள் ஆழ்வார் பாடியிருக்கார் அப்படின்றது நமக்கு எல்லாம் தெரியும். அப்படியே ஸ்ரீரங்கத்திலும் ஸ்ரீரங்கநாதனிடத்திலும் தீராத காதல் கொண்டு எழுந்தருள் இருந்தார் திருமங்கை ஆழ்வார். அவர் ஸ்ரீரங்கநாதனிடத்திலே திருக்கார்த்திகை அன்னைக்கு திருநெடுந்தாண்டகம் பாடி பெருமாளை மகிழ்வித்து, பெருமாள் ஆழ்வாரே உமக்கு என்ன வரம் வேணும்னு கேட்க, நம் ஷடகோபன் நம்மாழ்வாருடைய பாசுரங்களுக்கு வேத சாமியம் தர வேணும் அப்படின்னு ஆழ்வார் கேட்டு பெருமாள் அப்படியே ஆறுது, இப்போதே ஆழ்வார் திருநகரிக்கு போய் நம் ஆழ்வாரை எழுந்தருள பண்ணி கொண்டு வாருங்கோல் அப்படின்னு கலியனுக்கு நியமனம் தெரிவிக்க, கலியன் ஆழ்வார் திருநகரிக்கு ஸ்ரீரங்கத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களோட போய் நம்மாழ்வாரை எழுந்தருள பண்ணி கொண்டு வந்து திருவாய்மொழி திருநாள்னு சொல்லக்கூடியதான ராப்பத்து உற்சவத்தை நம்மாழ்வார் மோட்சம்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் திருவடி தொழல் வைபவம் இறுதியாக நல்லபடியா நடத்தி வைத்து ஸ்ரீரங்கநாதனுடைய நியமனத்தினாலே ஆழ்வாரை கொண்டு போய் ஆழ்வார் திருநகரில எழுந்தருள பண்ணிட்டு திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்தார். அப்படி அவர் புறப்பட்டு திரும்பி வந்து சேரக்கூடிய நாள், அந்த காலம் அதை அனத்தியன காலம்னு சொல்றோம். அதுக்கு நடுவில் அத்தியன உற்சவம் வருது. இப்படி கார்த்திகை தொடங்கி தை ஹஸ்தம் வரைக்கும் அனத்தியன காலம், தை ஹஸ்தத்தில இருந்து திருப்பல்லாண்டு தொடக்கம்னு சம்பிரதாயத்துல வச்சுட்டு இருக்கோம். இப்படி திருமங்கையாழ்வார் நம்ம ஆழ்வாரை கொண்டு ஆழ்வார் திருநகரில எழுந்தருள பண்ணிட்டு திரும்பவும் ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்த பிறகு அத்தியன உற்சவத்திலே பெருமாள் ஆச்சரியமா 10 நாளும் புறப்பாடு கண்டருளி, கார்த்தாலேந்து ராத்திரி வரைக்கும் புறப்பாடு, மண்டகப்படிகள், உட்கார்ந்துண்டு ஆழ்வாருடையதான திருவாய்மொழி பிரபந்தங்களை கேட்கறதுன்னு 10 நாள் பெருமாள் ரொம்ப விடாயோட கூட இருந்தபடினாலே பிரம்மோற்சவம் எல்லாம் கண்டருளினா. பிரம்மோற்சவம் முடிஞ்சா விட்டு விடாய் ஆற்றின்னு பெருமாளுடைய திருமேனி சிரமத்தை குறைப்பதற்காக திருமஞ்சனம் எல்லாம் பண்ணி பெருமாளை இலைப்பாற்றுவது போல இந்த அத்தியனோற்சவத்திலே பெருமாள் பட்ட சிரமத்தை போக்குவதற்காக நல்ல உசந்த பசு மஞ்சளை ஊற வைத்து அரைத்து அதை பெருமாள் திருமேனியிலே பக்குவமாக விழுதி காப்பு போலே சாற்றி உடம்பிலே இருக்கக்கூடிய வலிகள், அசக்தி, சோர்வு இதெல்லாம் பெருமாளுக்கு நீங்கி விடும்படியாக அந்த மஞ்சக்குழி உற்சவம்னு சொல்லக்கூடிய வசந்த வைத்திய குணமுள்ள மருத்துவ குணமுள்ள பசுமஞ்சளை உரைத்து பெருமாள் திருமேனியிலே பூசி பெருமாள் திருமேனிக்கு ஏற்பட்ட அந்த விடாயெல்லாம் தீரும்படியா திருமஞ்சனம் பண்ணி வைத்து திருமஞ்சன காவிரின்னு சொல்லக்கூடியதான காவிரியினுடைய ஒரு ஓடை போல இருக்கக்கூடியதான ஒரு தீர்த்தத்திலே ஸ்ரீரங்கத்திலே ராஜகோபுரத்திலிருந்து அம்மா மண்டபம் போற வழியில இருக்கக்கூடியதான திருமஞ்சன காவிரியிலே சுவாமி நம்பெருமாளுக்கு மஞ்சள் குழி உற்சவம் என்கிற உற்சவத்தை, அதாவது பெருமாள் திருமேனியெல்லாம் வைத்தியமா மஞ்ச காப்பு சாத்திண்டு மஞ்சள் 10 போட்டு தீர்த்தமாடுறது. அப்படி பண்ணா உடம்பு வலி எல்லாம் பறந்து போயிடும், பெருமாள் சுஸ்தமாயிடுவார் அப்படின்னு பெருமாள் திருமேனியில இருக்கக்கூடிய பரிவினாலே ஆழ்வார் பண்ணி வைத்த உற்சவம்.
இது தொடர்ந்து பல வருஷங்கள் திருமங்கை ஆழ்வார் தன் கையால நம்பெருமாளுக்கு பண்ணி வச்சுட்டு வந்தார். அவர் மோட்சம் வேணும்னு கேட்டார். நம்முடைய தெற்கு வீட்டுக்கு வாரும் மோட்சம் தருகிறோம்னு திருக்குறுங்குடிக்கு வர சொன்னான் பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் திருமங்கை ஆழ்வாரை. சரின்னு அப்படியே போறேன், மோட்சம் போகக்கூடிய சமயம் வந்துடுத்து, உன்னுடைய தெற்கு வீட்டுக்கு போய் உன்னிடத்துல வந்து சேர்றேன்னு நம்பெருமாளுடைய நியமனத்தை பெற்றுக்கொண்டு திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்கத்திலேருந்து புறப்படுறார். அப்படி புறப்படுற சமயத்துல ரொம்ப ஆச்சரியமா நம்மாழ்வாருடைய பாசுரங்களை எல்லாம் கேட்க வைத்தார் இந்த திருமங்கை ஆழ்வார். அதனால ஆச்சரியமா ஆழ்வீர் அத்தியனோற்சவம் எல்லாம் நடத்தி வைத்தீர், ஆழ்வாரை நம்முடைய திருவடியை தொழச் செய்தீர், நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஆழ்வார் திருநகரிலிருந்து ஆழ்வார் இங்க வந்து உற்சவம் நடக்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதே மாதிரி மஞ்சக்குழி உற்சவத்தையும் ரொம்ப ஆச்சரியமா நடத்தி வைத்தீர். உமக்கு தகுந்த பரிசு ஒண்ணு தரணும்னு நினைக்கிறேன். நீர் இப்போ இங்க ஸ்ரீரங்கத்தை விட்டு புறப்படுறீர். இதுவரைக்கும் உம்ம கையால இங்க நடந்துட்டு வந்த இந்த உற்சவத்தை நான் உமக்கு கொடுத்து விடுறேன். நம்பெருமாள் அத்தியனோற்சவம் நடத்தி வைத்ததற்காக திருமங்கை ஆழ்வாருக்கு மஞ்சக்குழி உற்சவத்தை பரிசாக கொடுத்து விட்டார் அப்படின்னு சம்பிரதாயம் பேசட்டும். இந்த உற்சவத்தை ஆழ்வீர் உமக்கே நான் கொடுத்து விடுறேன்னு நம்பெருமாள் கொடுத்துட்டான். கொடுத்துட்டு இந்த உற்சவத்தை இனிமேல் உம்ம ஊருக்கு போய் உற்றார் உறவினர்களோட கொண்டாடி கொண்டு சந்தோஷமாக இருங்கள், இது என்னுடைய பிரசாதம்னு நம்பெருமாள் நியமனம். ஆழ்வார் அப்படியே ஆட்டோன்னு பெற்றுண்டு வந்துட்டார். அப்படியே வழியார திவதேசங்கள் சேவிச்சுண்டு திருக்குறுங்குடிக்கு போய் நம்பிய மங்களாதாசனம் பண்ணி ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டு ஆழ்வார் பெரிய வீடு போய் சேர்ந்துட்டார். திருமங்கை ஆழ்வார் பெருமாள் திருவடி தொழுதுட்டார், பரம்பதி சுட்டார். இப்படி ஆழ்வார் காலத்துக்கு பிறகு சுவாமி நம்பெருமாள் திருமங்கை ஆழ்வாருக்கு கொடுத்த இந்த பரிசை கொண்டாடுவதற்காக திருமங்கை ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம் மற்றும் அவருடைய உற்றார் உறவினர்களாக அடியவர்களாக இருந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி ஸ்ரீரங்க நம்பெருமாளுக்கு அர்ச்சாவதாரமா இருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு இந்த மஞ்சக்குழி உற்சவத்தை பறக்க நடத்தி வைத்தாரோ திருமங்கை ஆழ்வார், அந்த பெருமாளாலே இவருக்கு பரிசாக அளிக்கப்பட்ட அந்த உற்சவத்தை அதே போல நாமளும் சிறப்பா நடத்தி வைக்கணும் அப்படின்னு அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் திருவுள்ளம் பண்ணி திருமங்கை ஆழ்வாருடையதான அர்ச்சாவதார விக்கிரகத்தை ஆழ்வாருடைய அவதார ஸ்தலத்திலே ஆழ்வார் பரம்பதிச்சதுக்கு அப்புறமா பிரதிஷ்டை பண்றா குமுதவள்ளி நாச்சியாரோடு கூட. ஆழ்வார் அவதாரம் பண்ணினது திருக்குறையலூர்னு சொல்லக்கூடிய இடம். அது ஆழ்வார் மங்களாதாசனம் பண்ணல, அது திவதேசம் அல்ல, அது வயல்வெளிகளுக்கு நடுவே திறந்த வெளியில இருக்கக்கூடியதான ஒரு சந்நிதி. அதனால பிரசித்தமான உற்சவங்கள் அதெல்லாம் நடக்கணும்னா அது பக்கத்துல இருக்கக்கூடியதான திவதேசத்திலே ஆழ்வாருக்கு சன்னதி கட்டணும்னு சொல்லி திருக்குறையலூருக்கு அருகே திருவாலி திருநகரி என்பதாக ரெண்டும் சேர்த்து ஒரு திவதேசமா இருக்கு. அதுல திரு ஆலின்னு சொல்லக்கூடியது ரொம்ப சின்ன சந்நிதி, திருநகரின்னு சொல்லக்கூடியது பெரிய கோவில். அதனால அந்த திருநகரியிலே ஆச்சரியமா ஆழ்வாரை எழுந்தருள பண்ணினார்கள். அங்கே மூலவர் உற்சவர்னு திருமங்கை ஆழ்வார் குமுதவள்ளி நாச்சியாரை எழுந்தருள பண்ணி அவளுக்கு உற்சவாதிகள்லாம் கூட கிரமமா நடந்துட்டு வந்தது. அந்த உற்சவங்களோடு கூட நம்பெருமாள் ஆழ்வாருக்கு பரிசாக கொடுத்த மஞ்சக்குழி உற்சவமும் கூட நடக்க ஆரம்பித்தது. அது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடந்துட்டு வர்றது. ஆழ்வார் ஆச்சரியமா திருநகரிலிருந்து புறப்பட்டு போய் மஞ்சக்குழி உற்சவம் கண்டருளி திரும்பவும் திருநகரிக்கு வந்து சேர்ந்துடுவார். இதுதான் திருமங்கை ஆழ்வார் மஞ்சக்குழி உற்சவம்னு நடந்துட்டு இருந்தது பன்னெடுங்காலமாக. இந்த மஞ்சக்குழி உற்சவத்தை ஸ்ரீரங்கத்திலே அழகிய மணவாளன்னு சொல்லக்கூடிய நம்பெருமாளுக்கு சுவாமி திருமங்கை ஆழ்வார் தையமாவாசை அன்னைக்கு பண்ணி வச்சுட்டு இருந்தார். ஒரு தையமாவாசைக்கும் நம்பெருமாளுக்கு மஞ்சக்குழி உற்சவம். அதை ஆழ்வாருக்கு பெருமாள் பரிசா கொடுத்துட்டான். அதுவும் அந்த ஞாபகமா அதே தையமாவாசையில நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தையமாவாசைக்கும் ஆழ்வாருக்கு மஞ்சக்குழி உற்சவம் நடந்துட்டு வந்தது. எப்படியும் ஆழ்வார் திருநகரியிலிருந்து கொஞ்சம் தூரமா இருக்கக்கூடிய இந்த மஞ்சக்குழி உற்சவம் நடக்கக்கூடியதான மஞ்சக்குழி உற்சவ மண்டபம்னு சொல்லக்கூடிய மண்டபத்துக்கு எழுந்தருள்றார். வழியில ஆழ்வார் அவதார ஸ்தலம், ஆழ்வார் ததியாராதனை பண்ணின இடம், இன்னும் ஒரு 5 திவதேசங்கள் வர்றது எப்படியும். சரி வரார். இந்த 5 திவதேசங்களையும் அவதார ஸ்தலத்தையும் ததியாராதனம் பண்ணின இடத்துல இருக்கிற பெருமாளையும் சேவிக்கிறார். திரும்பவும் திருவாலி திருநகரிய மங்களாதாசனம் பண்ணிட்டு வரார் ஆழ்வார். ஏற்கனவே 5 திவதேசம் மங்களாதாசனம் ஆயிடுறது. இப்போ இன்னும் ஒரு 6 திவதேசங்களை சேர்த்து மங்களாதாசனம் பண்ணி இந்த 11 கருட சேவை உற்சவத்தையும் இதோடு கூட சேர்த்துட்டா என்ன அப்படின்னு அந்த சுவாமி முதலான ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கெல்லாம் திருவுள்ளம். இல்ல இது ரெண்டுத்தையும் தனித்தனி உற்சவமா பண்ணணும்னா ஆழ்வார் 2 முறை எழுந்தருளை பண்ணணும், சமயம் ஜாஸ்தி, அடியவர்கள் நிறைய தேவைப்படுவா, எல்லாருக்கும் சௌகரியம் வாய்க்கணும், திரவிய சகாயம் நிறைய தேவைப்படும். இப்படி பல விஷயங்களை காரணமா கொண்டு ஆழ்வார் மஞ்சக்குழி உற்சவம் கண்டல்கிறதோட சேர்த்து இந்த 11 கருட சேவை உற்சவத்தையும் பண்ணிட்டோமானா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி பண்ணின உற்சவம் 12 காலமா நடந்துட்டு வந்த மஞ்சக்குழி உற்சவத்தோடு கூட 132வது வருஷமா இந்த திருநாங்கூர் 11 கருட சேவை உற்சவமும் நடந்து 2 உற்சவமும் ஒரே உற்சவமா விசேஷமா நடந்துட்டு வர்றதுன்னு சொல்லக்கூடியது ஒரு அத்தியாச்சரியமான வைபவம்.
இதை இப்போ ஓரளவுக்கு சுருக்கமாக அனுபவிக்கலாம். ஒரு வருஷமும் தை அமாவாசை அன்னைக்கு திருமங்கையாழ்வார் திருநகரிலிருந்து புறப்படுறார் இந்த உற்சவத்தை கண்டுகொள்வதற்காக. தன்னுடைய தர்மபத்னியான குமுதவள்ளி நாச்சியாரோடு கூட திருமங்கையாழ்வார் என்ன, குமுதவள்ளி நாச்சியார் என்ன, இவா ரெண்டு பேரும் கையை கூப்பிண்டு அஞ்சலி அஸ்தத்தோட திருமங்கையாழ்வாருடைய திருவாராதன பெருமாளான சிந்தனை கிணியான், ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத சிந்தனை கிணியான் அமர்ந்த திருக்கோலத்திலே இருக்கக்கூடிய திருமங்கையாழ்வாருடைய திருவாராதன பெருமாளான உற்சவமூர்த்தியோடு கூட ஒரு பல்லக்கிலே எழுந்தருளி தை அமாவாசை அன்னைக்கு ராத்திரி, அதாவது நள்ளிரவு 1 மணிக்கு ஆழ்வார் திருநகரிலிருந்து புறப்படுறார். ஒருவேளை அமாவாசை பிச்சம் இருக்கக்கூடிய நாளா இருந்தா அந்த பிச்சம் இருக்கக்கூடிய நாள்ல புறப்படுறார் அப்படின்னு 2 விதமான வழக்கமும் உண்டு. ஏன்னா எல்லா ஸ்ரீ வைஷ்ணவாலும் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் இருக்கிறவாள்லாம் தர்ப்பண அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணி திருவாராதனம் பண்ணி ஆத்துல தர்ப்பண தலிகை எல்லாம் சாப்பிடணும்ன்றதுனால அன்னைக்கு ராத்திரிக்கு மேல வச்சுட்டுதா நம்முடைய சௌகரியம் இது. இப்படி எழுந்தருள்றார் ஆழ்வார். எழுந்தருளி முதல்ல தன்னுடைய அவதார ஸ்தலமான திருக்குறையலூருக்கு போறார் ஆழ்வார். இது என்னைக்குன்னா இந்த 3 நாள் உற்சவத்துல முதல் நாள் இந்த வருஷம் தை மாசம் 4ஆம் தேதி 18/1/2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1 மணி திருமங்கையாழ்வார் திருநகரிலிருந்து பெருமாளை சேவிச்சுண்டு பெருமாள் அனுமதியோடு கூட பல்லக்கிலே குமுதவள்ளி நாச்சியாரையும் ஆராதன பெருமாளான சிந்தனை கிணியானையும் எழுந்தருள பண்ணி கொண்டு நேர தான் அவதாரம் பண்ணின இடமான திருக்குறையலூருக்கு போறார். அங்கே ஆச்சரியமா வயல்வெளிகளுக்கு நடுவே நல்ல ஆஜானுபாகுவா பெரிய திருமேனியோடு கூட ஸ்ரீதேவி பூமிதேவின்னு சொல்லக்கூடிய உபயநாச்சிமார்களுக்கு நடுவே கம்பீரமான சிங்கமாக உக்ர நரசிம்மன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். பெருமாள் உக்ர நரசிம்மன் பெரிய திருக்கோலம். அந்த பெருமாள் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணி தான் பிறந்த ஊர் பெருமாள் என்கிற அபிமானத்தோடு கூட அந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்றார், சேவிக்கிறார். பெருமாளுக்கு ஆர்த்தி பண்ணி வைக்கிறார், ஆழ்வார் சேவிக்கிறார். ஆழ்வாருக்கு விசேஷமா பெருமாளுடையதான மாலை ஷட்டாரி முதலான பிரசாதங்கள்லாம் பரிமாறப்படுறது. அந்த எம்பெருமான் பிராட்டிமார்களுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு அவளை பிரதட்சணம் பண்ணிட்டு ஆழ்வார் அங்கிருந்து புறப்படுறார். புறப்பட்டு 2வது மங்கை மடம்னு சொல்லக்கூடியதான இடத்துக்கு ஆழ்வார் போறார். இந்த மங்கை மடம்னு சொல்லக்கூடிய இடத்துலதான் குமுதவள்ளி நாச்சியாருடைய கண்டிஷன் படி திருமங்கை ஆழ்வார் தினம் 1000 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ததியாராதனை பண்ணின இடம் அது. மங்கை மடம் தான் ஆழ்வார் ததியாராதனை பண்ணின இடம். அங்க பெருமாள் வீரன் நரசிம்மனா எழுந்தருளி இருக்கார். அதுவும் நிறைய தென்னந்தோப்பு மாந்தோப்புகளுக்கு நடுவே ஆச்சரியமா இருக்கக்கூடியதான ஒரு சன்னதி. அந்த சன்னதியில ரொம்ப பெருசாவும் ரொம்ப சிறுசாவும் இல்லாமல் அளவான திருமேனியுடன் சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு அபயஹஸ்தத்தோடும் ஆஹ்வான ஹஸ்தத்தோடும் என்னிடத்திலே வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுவது போல ஆஹ்வான முத்திரை, அப்படி வருபவர்களுக்கு நான் அபயம் தருகிறேன்னு சொல்வது போல அபயஹஸ்தத்தோடைய கூட அழைத்து அபயம் தரக்கூடியவனாக இங்கே வீரன் சிம்மன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அவனும் உபயநாச்சிமாரோடு கூட அமர்ந்து கொண்டிருக்கிறான். நல்ல புன்னகை பூத்த திருமக மண்டலம் அந்த எம்பெருமானுக்கு. அந்த உபயநாச்சிமாரோடு கூட இருக்கக்கூடிய வீரதுரு சிம்மனை மங்கமடத்துல ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார். பண்ணாவிட்டு அந்த எம்பெருமானுக்கு ஆர்த்தியாரது, எம்பெருமானுடைய மரியாதை ஷட்டாரி எல்லாம் ஆழ்வாருக்கு சாதிக்கப்படுறது. இந்த இடத்துல ஒரு திருமங்கை ஆழ்வார் உற்சவர் திருமேனி உண்டு. திருமங்கை ஆழ்வாரும் குமுதவள்ளி நாச்சியாரும். அந்த ஆழ்வாருக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, பொதுவா கலியன் அப்படின்னா வையமெல்லாம் மறை விளங்க வாள் வேல் ஏந்தும் மங்கையர்கோன் அப்படின்னு வாளையும் வேலையும் ஏந்தின்னு இருப்பார். ஆனா அவதார ஸ்தலத்துல எப்படி கை கூப்பிட்டு இருக்காரோ அந்த மாதிரி திருமேனியோடு கூட வேலை அணைத்து கொண்டு கை கூப்பி கொண்டு அஞ்சலி அஸ்தத்திலே இருக்கிறார் திருமங்கை ஆழ்வார். இங்கே பக்கத்துல தர்மபத்னியான குமுதவள்ளி நாச்சியாரும் கை கூப்பிண்டு அஞ்சலி அஸ்தத்துல இருக்கா. ஏன்னா இவா 2 பேரும் தம்பதிகளா இங்க கைங்கரியம் பண்றக்கா. நிறைய உம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா நீர் இந்த இடத்துல ஒரு நாளைக்கு 1000 ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு ததியாராதனை பண்ணணும்னு குமுதவள்ளி நாச்சியார் ஆழ்வாருக்கு ஒரு கட்டளை போட, குமுதவள்ளி நாச்சியாரை எப்பாடுபட்டாவது மணக்க வேண்டும் என்கிற ஆசையிலே திருமங்கை ஆழ்வார் தினம் 1000 ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு பரம பாகவதோத்தமராக இருந்து கொண்டு இங்கே ததியாராதனை கைங்கரியம் பண்ணின இடம் இது. அப்படி ததியாராதனை பண்ணக்கூடிய கைங்கரிய பரனான பாகவதன் ஸ்ரீ வைஷ்ணவன் வாளையம் வேலையேந்தின்னு இருக்கலாமா? ஒரு பணிவோடு கூட கூப்பின கையோடு தான் அடியவர்களை எல்லாம் வரவேற்று உபசரித்து சாதம் போடணும். அதனால குவிந்த கையோட கூட திருமேனியை குறிக்கு கொண்டு பரம பாகவதராக வினயத்தோட கூட ஆழ்வார் இங்கே சேவை சாதிக்கிறார். சகதர்ம சரித்தவன்னு பர்த்தா பண்ணக்கூடிய காரியங்களில் எல்லாம் சமமாக பங்கு வகிப்பவளான பத்னி குமுதவள்ளி நாச்சியாரும் கூட கூப்பிய கையோட பாகவதர்களிடத்திலே அன்போடு கூட இங்கே சேவை சாதிக்கிறாள். இவாள அவசியம் நாம சேவிக்கணும்.
இப்போ இவரை மங்களாதாசனம் பண்ணிட்டோ இவர் பிரசாதத்தை வாங்கிட்டு இவளை பிரதட்சணம் பண்ணிட்டு அங்கிருந்து ஆழ்வார் புறப்படுறார். புறப்பட்டு இந்த 11 திவதேசங்கள்ல இப்போ முதல்ல ஆழ்வார் மங்களாதாசனம் பண்ணக்கூடிய திவதேசம் திருக்காவளம்பாடின்னு சொல்லக்கூடியதான திவதேசம். இந்த திருக்காவளம்பாடியிலே ஹேமாப்ஜ புஷ்கரிணி அப்படின்ற புஷ்கரணியினுடைய கரையிலே இந்த புஷ்கரணியை தடமலர் பொய்கை அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணிருக்கார். ஆழ்வாருடைய மங்களாசாசனம் பெற்ற ஆழ்வார் வாக்கிலே வந்த பெயரை கொண்ட புஷ்கரணி இது. அப்படி தடமலர் பொய்கைன்னு சொல்லக்கூடிய ஹேமாப்ஜ புஷ்கரணி கரையிலே வேத ஆமோத விமானம்னு சொல்லக்கூடியதான வேதமயமான விமானத்தின் கீழே சாந்த ஸ்வரூபினியா இருக்கக்கூடிய ருக்மிணி பிராட்டியோடும் கம்பீரமா இருக்கக்கூடிய சத்யபாமாவோடும் கூட மன்னார்குடி ராஜகோபாலனை போல வளைந்து நெளிந்த அழகிய திருமேனி லட்சணங்களோடு கூட மடவரல் மங்கை என்கிற ருக்மிணி பிராட்டி என்ன, சிங்கமல நாச்சியார்னு சொல்லக்கூடிய சத்யபாமா என்ன, இவா 2 பேருக்கும் நடுவுல நின்று இருக்கான் கோபாலகிருஷ்ணன் சொல்லக்கூடிய காவளம்பாடி கண்ணன். அந்த எம்பெருமானுடைய அழகிலே மயங்கி அவன் ஆழ்வார் மங்களாதாசனம் பண்றார். படவர உச்சிதன் மேல் பாய்ந்து பல்நடங்கள் செய்து மடவரல் மங்கை தன்னை மார்வகத்து இருத்தினானே காவலம் பாடிமேய கண்ணனே கலைகண்ணியே அப்படின்னு என்னுடைய பிறவி துயரை போக்கக்கூடிய ஒரே கதி நீதாண்டா அப்பா கண்ணா, உன் திருவடிகளை சரணாகதி பண்றேன் அப்படின்னு ஆழ்வார் மங்களாதாசனம் பண்றார் இந்த எம்பெருமானை. இந்த எம்பெருமான மங்களாதாசனம் பண்ணாவிட்டு அவனுக்கு ஆரத்தி ஆறுது. ஆர்த்தி ஆனாவிட்டு ஆழ்வாருக்கு ஷடாரி முதலான பிரசாதங்கள்லாம் அனுகிரகிக்கப்படுறது. அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு அவனை பிரதட்சணம் பண்ணிட்டு ஆழ்வார் அங்கிருந்து புறப்படுறார். அடுத்து 2வது ஆழ்வார் சேவிக்கக்கூடியதான திவதேசம் திருமணிக்கூடம்னு சொல்லக்கூடியதான திவதேசம். இந்த திருமணிக்கூடம் திவதேசம் ஆச்சரியமா தோப்புகளுக்கும் வயல்வெளிகளுக்கும் நடுவே அமைந்திருக்கக்கூடிய அழகிய ஏகாந்தமான திவதேசம். இங்கே சந்திர புஷ்கரணி கரையிலே பிரசன்ன விமானம்னு சொல்லக்கூடிய கனக விமானத்தின் நிழலிலே பெருமாள் மணிக்கூட நாயகனாக ஸ்ரீதேவி பூமிதேவி சமேதனா வரதராஜ பெருமாள் நின்று சேவை சாதிக்கிறான். இவனுக்கு மணிக்கூட நாயகன் வரதராஜன் எல்லாம் திருநாமம். நின்ன திருக்கோலத்துல சேவை சாதிக்கிற பெருமாள் இவன். கஜேந்திர ஆழ்வானை உடைய கஷ்டத்தை தீர்த்து அவனுக்கு மோட்சம் கொடுத்தவன் அப்படின்னு ஸ்தலபுராணம் சொல்றபடினால கஜேந்திர வரதன் இவனுக்கு திருநாமம். இவனையும் இந்த சரித்திரத்தோடு கூட திருமங்கை ஆழ்வார் மங்களாதாசனம் பண்ணிருக்கார். தூம்புடை பனைக்கை வேடம் துயர் கெடுத்தருளி அப்படின்னு கஜேந்திரனுடைய கஷ்டத்தை நீக்கி அவனுக்கு மோட்சம் கொடுத்த பெருமாளே மங்களாதாசனம் பண்ணிருக்கார். அப்பேற்பட்ட கஜேந்திர வரதனை திருமாமகள் நாச்சியார்னு சொல்லக்கூடிய ஸ்ரீதேவியோடும் பூமி தேவியோடும் எழுந்தருளி இருக்கக்கூடியவனை ஆழ்வார் அனுபவித்து மங்களாதாசனம் பண்றார். அவனை நன்னா சேவிச்சுண்டு அவனுடைய சட்டாரி முதலான மரியாதைகள் எல்லாம் வாங்கி கொண்டு அவனை பிரதட்சணம் பண்ணிட்டு அங்கிருந்து புறப்படுறார் ஆழ்வார். அடுத்தபடியா திருப்பார்த்தன் பள்ளின்னு சொல்லக்கூடியதான திவதேசத்திற்கு எழுந்தருள்றார் ஆழ்வார். இது ரொம்ப ஆச்சரியமான திவதேசம். மற்ற திவதேசங்களை எல்லாம் விட சற்றே தொலைவிலே இருக்கக்கூடிய திவதேசம். இந்த திவதேசத்துக்கு போற வழி முழுக்க தோப்புகளும் துறவுகளும் வயல்வெளிகளுமாக ஆச்சரியமா பசுமை வளத்தோடைய கூட சேவை சாதிக்கிறதான திவதேசம் இது. அந்த திருப்பார்த்தன் பள்ளின்னு சொல்லக்கூடிய திவதேசம் அர்ஜுனன் கண்ணனிடத்திலே பாடம் பயின்ற இடம். பார்த்தன்னு சொல்லக்கூடிய அர்ஜுனன் பள்ளி பயின்ற, அதாவது படித்த இடமானபடியினாலே திருப்பார்த்தன் பள்ளின்னு திருநாமம். அந்த திருப்பார்த்தன் பள்ளியிலே கர்க புஷ்கரணின்னு சொல்லக்கூடியதான ஒரு புஷ்கரணி, அதுக்கு சங்கசரஸ்னு பேரு. அந்த புஷ்கரணியினுடைய கரையிலே சிராவண விமானம்னு சொல்லக்கூடிய நாராயண விமானத்தினுடைய நிழலிலே பெருமாள் தாமரையால் கேள்வன் அப்படின்னு நின்ன திருக்கோலத்துல சேவை சாதிக்கிறார். உற்சவர் சங்கு சக்கரம் கதை அபயவஸ்தத்தோடு கூட 4 கரங்களோட சேவை சாதிக்கக்கூடிய பார்த்த சாரதி. 108 திவதேசங்கள்ல திருவள்ளிக்கேணியை விட்டா பெருமாள் பார்த்த சாரதியா சேவை சாதிக்கக்கூடிய திவதேசம் இது ஒண்ணு. இப்படி தாமரையாலோடு கூட எழுந்தருளி இருக்கக்கூடிய தாமரையால் கேள்வன் பார்த்தசாரதி எம்பெருமானை ஆழ்வார் மங்களாதாசனம் பண்றார். பவளவாயால் என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளேன்னு பரகால நாயகி இந்த எம்பெருமானிடத்திலே பட்ட அனுபவத்தை பரகால நாயகியினுடைய தாயார் வெளியிடும் தாய்ப்பாசுரமாக அமைந்தது இந்த பதிகம். இப்படி இந்த எம்பெருமானுடைய அழகிலே பரகால நாயகி அழங்கால் பட்டு அனுபவிக்கிறாள். அனுபவித்த அந்த எம்பெருமானுடைய பிரசாதங்களை எல்லாம் வாங்கிட்டு அவனை அண்ணா சேவிச்சுட்டு அவனை பிரதட்சணம் பண்ணிட்டு அங்கிருந்து புறப்படுறா. இப்படி வருஷா வருஷம் ஆழ்வாரும் நாச்சியாரும் திருவாராதன பெருமாளோடு கூட அவதார ஸ்தலத்துக்கு வந்து சேவித்து
ததியாராதனம் பண்ண இடத்தை சேவித்து இப்படி எல்லா திவதேசங்களையும் மங்களாசாசனம் பண்ணக்கூடிய உற்சவத்தை அடியார்கள் எல்லோரும் சேவிக்க வேணும். பொதுவா எல்லோரும் பண்ணக்கூடிய விஷயம் இந்த 11 கருட சேவையை சேவிக்கிறோம் வந்துடுறோம். அதை விட முக்கியம் பன்னெடுங்காலமா நடந்துட்டு இருக்கிற இந்த உற்சவம். திருமங்கையாழ்வார் ஒரு திவதேசத்து பெருமாளையும் போய் உருகி உருகி மங்களாசாசனம் பண்ணாரு. 81 திவதேசங்களை பாடியிருக்காரு. அவர் அந்த காலத்துல எந்த வசதியும் இல்லாத போது ஆடல்மான்னு சொல்லக்கூடிய தன் குதிரை மேல உட்கார்ந்துட்டு எப்படி போய் மங்களாசாசனம் பண்ணியிருப்பார் அப்படின்னு நமக்கு ஒரு ஆச்சரியம் தோன்றும் ஆழ்வாருடைய பாசுரங்களை எல்லாம் பாக்குறச்சே. இன்னைக்கு இத்தனை சௌகரியம் இருக்கு நமக்கு, காரு பிளைட்னு என்னென்னமோ பயன்படுத்திக்கிறோம். அத்தனை இருக்கிறச்சையே வடநாட்டு திவதேசங்களை எல்லாம் போய் சேவிக்க முடியல. ஆனா ஆழ்வார் வெறும குதிரை மேல போய் அத்தனையும் சேவிச்சுட்டார். ஆழ்வார் பாடக்கூடிய பாசுரங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. திருப்பிரிதி, பத்ரி, இந்த பாசுரங்களை எல்லாம் பெரிய திருமொழியில சேவிக்கிறச்ச என்னமோ ஆழ்வார் அந்த குதிரை மேல ஏறிண்டு அந்த மலை மேல அப்படி சறுக்கிண்டு மலை மேல அப்படியே ஹார்ஸ் ரைடு போற மாதிரி இருக்கு. அந்த பாசுரங்கள்லாம் மலை மேல அப்படியே அந்த சரிவுல கண்ணா பின்னான்னு அப்படி கட்டுக்கடங்காமல் பாஞ்சுன்னு இருக்கிற குதிரை மேல உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு என்ன ஒரு தடுமாற்றம் இருக்குமோ அதே தடுமாற்றம் அந்த பாசுரங்களை சேவிக்கிறச்ச நமக்கு ஏற்படுறது. அப்படி ஒரு கரடுமுரடான பாசுரங்கள் அதெல்லாம். அப்படியெல்லாம் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணினாரே, எப்படி பண்ணினார் ஆழ்வார் அப்படின்னு நமக்கு ஒரு நிமிஷம் ஒரு யோசனை தோணும். அதை இப்படிதான் ஆழ்வார் பண்ணினார்னு நமக்கெல்லாம் தரக்கூடிய அனுபவமா இந்த உற்சவம் நடக்கிறது. அதனால ஆழ்வார் போய் தான் வாழ்ந்த காலத்திலே விபவ காலத்திலே எப்படி ஒரு பெருமாளையும் தேடி தேடி மங்களாசாசனம் பண்ணாரோ அதே கிரமத்திலே நடக்கக்கூடிய உற்சவமானபடினாலே இந்த 11 கருட சேவைன்னு சொல்லக்கூடியதை விட பிரதானமானது இந்த ஆழ்வார் போய் எல்லா பெருமாளையும் நாச்சியாரோடு கூட மங்களாசாசனம் பண்ணக்கூடியதான இந்த உற்சவம். அதனால ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனும் வாழ்நாள்ல ஒரு முறையாவது 3 நாளும் கம்ப்ளீட்டா ஆழ்வாரோட இருந்து சேவிக்கணும். அப்பேற்பட்டதான உற்சவம் இது. இப்படி சேவிக்கிறார். ஒரு முறையாவது சேவிக்கணும்னு சொல்றமே தவிர ஒரு முறை சேவிச்சுட்டா அடுத்து எல்லா வருஷமும் சேவிக்கணும்ன்ற ஆசையை தூண்டக்கூடியதான உற்சவம் இது. இப்போ சில திவதேசங்கள் மங்களாசாசனம் ஆயிடுத்து, அவதார ஸ்தலம் மங்களாசாசனம் ஆயிடுத்து. இதுக்கு முதல் நாள் அதாவது 18/1/2026 ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12 மணி ஆயிடும். முதல் நாள் மத்தியானம் பகல் 12 மணிக்கு அந்த திருக்காவலம்பாடிக்கு அருகே இருக்கக்கூடிய மஞ்சள் குழி மண்டபம்னு சொல்லக்கூடியதான மண்டபத்துக்கு வந்து சேர்றார் ஆழ்வார். அங்கே காவிரியினுடைய கிளை நதியான மணிகர்ணிகா நதின்னு சொல்லக்கூடிய மண்ணியாறு ஓடுறது. இப்போ ஸ்ரீரங்கத்துல காவிரி, வடதிருக்காவிரி என்கிற கொள்ளிடம், தென் திருக்காவிரின்னு 2 பிரிவா ஓடுறது. அதே மாதிரி தஞ்சாவூர், திருவையாறெல்லாம் வரைத்த 5 நதிகளா ஓடுறது. அதனாலதான் திரு ஐயாறுன்னு 5 நதிகள். அப்படின்னா 5மே காவிரியினுடைய கிளை நதிகள் தான். அந்த மாதிரி இந்த இடத்துல காவிரியினுடைய ஒரு கிளை நதி, அதுக்கு மணிகர்ணிகான்னு சம்ஸ்கிருதத்துல பேரு, தமிழ்ல மண்ணியாறுன்னு பேரு. அந்த நதிக்கரையில இருக்கக்கூடியது மஞ்சள் குழி மண்டபம். அங்க பெரியவா அந்த காலத்துல ஒரு மண்டபம் கட்டியிருக்கா ஆழ்வார்க்கு இந்த உற்சவம் பண்ணணும்ன்றதுக்காக. நம்பெருமாள் பண்ணி கொண்டிருந்த மஞ்சக்குழி உற்சவம் திருமங்கை ஆழ்வார் கொடுத்துட்டார். நம்பெருமாள் திருமஞ்சனம் கண்டருளினது காவிரி தீர்த்தத்திலே. அப்ப திருமங்கை ஆழ்வாரும் காவிரி தீர்த்தத்துல தீர்த்தமானமோ இல்லையோ, அதனால காவிரியினுடைய கிளை நதியான மணிகர்ணிகான்னு சொல்லக்கூடிய மண்ணியாத்துல திருமஞ்சனம். அங்க பெருமாளுக்கு மண்டபம் இருக்கிறது போல இங்க ஆழ்வாருக்கு மண்டபம். அந்த மண்டபத்துக்கு சரியா மத்தியானம் 12 மணிக்கு எழுறார் ஆழ்வார். ஏழி மண்டபத்துல இறங்குறதுக்கு முன்னால மண்டபத்து வாசல்ல நின்றுட்டு திக்வந்தனம்னு சொல்லக்கூடிய மங்களாசாசனம் நடக்கிறது. அதாவது திருநறையூர் நம்பின்னு சொல்லக்கூடிய நாச்சியார் கோயில் பெருமாள் ஆழ்வாருக்கு சமாசிரயணம் பண்ணி ஆழ்வாரை ஸ்ரீ வைஷ்ணவனாக்கின பெருமாள். ஆழ்வார் சமாசிரயணம் பண்ணி கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவர் ஆன பிறகுதான் ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு ததியாராதனை பண்ணக்கூடிய யோகியத்தை வரும் ஆழ்வாருக்கு. எல்லாருக்கும் அப்படிதான். குமுதவள்ளி நாச்சியாருடைய அழகிலே மயங்குகிறார் ஆழ்வார் திருவள்ளக்குளம்னு சொல்லக்கூடிய அண்ணன் கோயில்ல. பெண்ணே உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னா நான் பரம ஸ்ரீ வைஷ்ணவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீர் பரம ஸ்ரீ வைஷ்ணவரா சமாசிரயணம் பண்ணிட்டு ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கெல்லாம் ததியாராதனை பண்ணோம், தினம் 1000 பேருக்கு பண்ணிட்டு வரோம், உங்களுடைய ஸ்ரத்தை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு குமுதவள்ளி நாச்சியார் சொன்னா. அதுக்காகவே போய் திருநறையூர் பெருமாள் இடத்துல சமாசனம் பண்ணிட்டார் ஆழ்வார். இப்படி தனக்கு சமாசிரயணம் பண்ணி வைத்து தன்னை ஸ்ரீ வைஷ்ணவனாக்கி ததியாராதனை மூலமாக தனக்கு கல்யாணம் செய்து வைத்து கிரகஸ்தனாக ஆக்கி குமுதவள்ளி நாச்சியாரோடு கூட தன்னை சேர்த்து வைத்த தன்னுடைய ஆச்சாரியன் திருநறையூர் நம்பி விஷயமாக இவர் பாடிய பாசுரங்களை கொண்டு அந்த பெருமாள், அதாவது நாச்சியார் கோயில் இருக்கக்கூடிய திசையை பார்த்து கைகூப்பி ஆழ்வார் மங்களாசனம் பண்றார். முதல்ல ஆச்சாரியனான திருநறையூர் நம்பிய மங்களாசனம் பண்ணிட்டு
அப்படியே திரும்பி ஸ்ரீரங்கம் இருக்கக்கூடிய திசையை நோக்கி கைகூப்பி தனக்கு இந்த மஞ்சக்குழி உற்சவத்தை அனுகிரகித்த ஸ்ரீரங்கநாதன் அழகிய மணவாளனுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக அவன் மேல் தான் பாடிய பாடலை பாடி அந்த பாசுரத்தை சொல்லி அவனை மங்களாசாசனம் பண்றார். இந்த கிரமத்தை ஸ்ரீபெரும்புதூர்ல சேவிக்கலாம். ஸ்ரீபெரும்புதூர்ல ராமானுஜர் அவதார உற்சவத்துல தினம் சாயங்காலம் மங்களாதாசனம் நடக்கும். அப்போ நித்திய விபூதி, லீலா விபூதி, மங்களாதாசனம் அப்படின்னு ஒரு பக்கம் ஸ்ரீரங்கநாதன் மங்களாதாசனம், இன்னொரு பக்கம் திருவேங்கடமுடியான் மங்களாதாசனம்னு பாஷ்யக்காரர் பண்ணுவார். அந்த மாதிரி நாச்சியார் கோயில் பெருமாளான திருநறையூர் நம்பியையும் ஸ்ரீரங்கநாதனான அழகிய மணவாளனையும் ஆழ்வார் அந்த திசை நோக்கி பாசுரம் சொல்லி மங்களாசாசனம் பண்ணக்கூடிய வைபவம் நடக்கிறது. அப்படி மங்களாசாசனம் ஆனாவிட்டு ஆழ்வார் இந்த மஞ்சக்குழி மண்டபத்துக்கு வந்து எழுந்தருள்றார். அங்க இறங்குடுறார் ஆழ்வார். இறங்கினாவிட்டு விசேஷமா ஆழ்வாருக்கு, குமுதவள்ளி நாச்சியாருக்கு அவளுடைய திருவாராதன பெருமாளான சிந்தனைக்கினியான் உபயநாச்சிமார்களோடு சேர்ந்து அவருக்கும் விசேஷமா பெரிய திருமஞ்சனம் ஆறுது. முதல்ல சிந்தனைக்கினியான் பெருமாளுக்கு திருமஞ்சனமாகி ஆழ்வார் நாச்சியாருக்கு திருமஞ்சனமாகி சந்தன காப்பு சமயத்திலே சகசிரதாரைன்னு சொல்லக்கூடியதான சல்லடையிலே சிந்தனைக்கினியானை உபயநாச்சிமார்களோட கூட எழுந்தருள பண்ணி ஆழ்வாருக்கும் நாச்சியாருக்கும் தலைமையில பிடித்து பவித்திரமான தீர்த்தத்தினாலே சிந்தனைக்கினியான் தலையிலையும் உபயநாச்சிமார்கள் தலையிலையும் தீர்த்தத்தை சேர்க்கிற போது அவளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் ஆழ்வார் தலையிலும் நாச்சியார் தலையிலும் விழுகிறது. இது ஆழ்வாருக்கும் நாச்சியாருக்கும் பரம பிரசாதம், பரம அனுகிரக விசேஷம். இது கண்கொள்ளா காட்சி. இது இப்படி விசேஷமா திருமஞ்சனமானாவிட்டு திருமங்கை ஆழ்வார் மணிகர்ணிகான்னு சொல்லக்கூடிய இந்த மண்ணியாற்றிலே தீர்த்தம் சாதிக்கிறார். தீர்த்தம் சாதிச்சாவிட்டு அத்தியாச்சரியமா நல்ல வஸ்திரங்களை எல்லாம் சாத்திண்டு, சாத்துப்படி எல்லாம் பண்ணிண்டு, நல்ல வாசனையான புஷ்பங்களை எல்லாம் சாத்திண்டு திருவாராதனமாகி விசேஷமா கதம்பம், தவ்யோன்னம், சக்கர பொங்கல் அந்த மாதிரி நிரவதிகமான தலிகை கண்டருள பண்ணப்படுறது பெருமாளுக்கும் ஆழ்வார் நாச்சியாருக்கும். இந்த தலிகம் சாணாவிட்டு திருப்பாவ சாத்துமரை தீர்த்த சட்டாரி ஆனாவிட்டு அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கெல்லாம் நிரவதிகமான பிரசாத விநியோகம் நடக்கிறது. எல்லாம் வயிறார சாப்பிடுறா. ஆழ்வாரும் நாச்சியாரும் அன்னைக்கு விபவ காலத்திலே எத்தனை பேருக்கு வயிறார சாதம் போட்டாலோ அதே மாதிரி இன்னைக்கு அர்ச்சாவதாரத்திலும் எல்லா பாகவதர்களுக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் வயிறார சாதம் போடக்கூடியதான வைபவம் இந்த மஞ்சக்குழி உற்சவ மண்டபத்தினுடைய கரையில நடக்கிறது. இப்படி திருப்பாவ சாத்தமரையாகி ததியாராதனமாகி அந்த மஞ்சக்குழி உற்சவ மண்டபத்திலிருந்து சாயங்காலம் புறப்படுறார் ஆழ்வார். இது வரைக்கும் காலங்காலமா நடந்துட்டு இருந்த மஞ்சக்குழி உற்சவம் முடிஞ்சு போயிடுத்து. இதுக்கு மேல தொடரக்கூடியது திருநாங்கூர் 11 கருட சேவை உற்சவம். இப்ப அந்த மஞ்சக்குழி மண்டபத்திலிருந்து புறப்பட்டு முதல் நாள் சாயங்காலம் திருநாங்கூருக்கு ஆழ்வார் போய் சேர்றார். இந்த திருநாங்கூர்னு சொல்லக்கூடியது ஒரு கிராமம். அங்க பக்கத்துல ஒரு 6 திவ்யதேசத்து பெருமாள்கள் ஒன்னா இருக்கா. ஒரு பெருமாளுடைய சன்னதி வாசல்லையும் ஒரு புஷ்கரணி உண்டு. நல்ல வயல்வெளிகளுக்கு நடுவே, மாந்தோப்புகளுக்கு நடுவே இயற்கை எழில் கொஞ்சக்கூடியதான நல்ல நீர் வளம் மிக்க ரொம்ப ஆச்சரியமான திவதேசம் இந்த திருநாங்கூர்னு சொல்லக்கூடிய திவதேசம். ஆச்சரியமா இந்த திருநாங்கூருக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ஆழ்வார் போறார். இந்த திருநாங்கூர்ல மொத்தம் 11 எம்பெருமான்கள் திவதேச மூர்த்திகள் சேவை சாதிக்கிறா. அவ 11 பேருக்கும் பிரதானமா சுவாமியாக இருக்கக்கூடியவர் திருமணிமாட கோயில்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே இருக்கக்கூடிய நாராயண பெருமாள். தட்சிண பத்ரிகாசிரமம்னு சொல்லக்கூடியதான கஷேத்திரம் நாராயண கஷேத்திரம். அஷ்டாட்சர விமானத்தின் கீழ் பெருமாள் சேவை சாதிக்கிறார். ஆச்சரியமான பெருமாள். ஆழ்வார் உருகி உருகி அனுபவித்தார் இந்த பெருமாளை. அந்த கோவிலுக்கு போய் சேர்றார் ஆழ்வார் சாயங்காலம். போய் அந்த பெருமாளை வெறுமை சேவிச்சுட்டு அன்னைக்கு ராத்திரி ஆழ்வார் அங்க தங்கி விடுறார். இப்போ 5 பெருமாள் மங்களாதாசனம் ஆயிடுத்து. 6வதா திருமணிமாட கோயில் பெருமாள் மங்களாதாசனம். திருமணிமாட கோவில் வாசல்லையே பெரிய புஷ்கரணி, புஷ்கரணிக்கு எதிரே சன்னதி. இந்திர புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய புஷ்கரணி கரையிலே பிரணவ விமானத்துக்கு கீழே எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாள். இவனுக்கு நாராயணன், நரநாராயணன், நந்தா விளக்கு, அளத்தற்கரியான்னு பல திருநாமங்கள் கொடுத்தார் திருமங்கை ஆழ்வார். ஒரு திருநாமத்துக்கும் ஒரு பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். அதுதான் விசேஷம். நாராயணன்னா மூலவர் பெருமாள், நரநாராயணன் ஒரு சின்ன மூலவர், நந்தா விளக்குன்னு ஒரு மூலவர், அளத்தற்கரியான்னு ஒரு மூலவர் உற்சவர் அப்படின்னு ஒரு திருநாமத்துக்கும் பெருமாள் எழுதிருக்கார். இந்த பெருமாள் வீட்டிலிருந்த திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலத்துல ஆஜானுபாகவா சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். மந்திரோபதேசம் எல்லாம் பண்றச்ச உபதேசம் பண்றவாளும் உட்கார்ந்துட்டு தான் பண்ணணும், வாங்கிக்கிறவாளும் உட்கார்ந்துட்டு தான் வாங்கிக்கணும். அப்படி மந்திரோபதேசம் பண்ணக்கூடியவனாய், அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசிக்க கூடியவனாய், அஷ்டாட்சர விமான நிழல்ல, பிரணவ விமான நிழல்ல ஆச்சரியமா அமர்ந்த திருக்கோலத்துல சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். புண்டரீகவள்ளி தாயாரோடைய கூட சேவை சாதிக்கிறான். இந்த எம்பெருமானை ஆழ்வார் புண்டரீகவள்ளி தாயாரை முன்னிட்டு மங்களாசனம் பண்றார்.
நந்தா விளக்கே அடத்தற்கரியாய் நரநாரணனே அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணிட்டு தன் மனசுக்கு ஆழ்வார் உபதேசம் பண்ணிக்கிறார். நாங்கூர் மணிமாட கோயில் வணங்கு என் மனனே, திருநாங்கூரில் இருக்கக்கூடிய திருமணிமாடி கோயில்னு சொல்லக்கூடிய இந்த திவதேசத்தை என் மனமே நீ வணங்குன்னு சொல்லி மனசுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆழ்வாருக்கு இந்த திவதேசத்திலே ஆழங்கால் பட்ட அனுபவம். இந்த எம்பெருமான மங்களாசாசனம் பண்றார். மங்களாசாசனம் பண்ணிட்டு அவனுடைய பிரசாதங்களை எல்லாம் வாங்கிட்டு சடாரி சாட்சிண்டு ஆழ்வார் அங்கிருந்து நேர திருவன் புருடோத்தமம்னு சொல்லக்கூடிய திவதேசம், வன் புருஷோத்தம பெருமாள் சன்னதின்னு பேரு, அந்த திவதேசத்துக்கு போறார் ஆழ்வார். இந்த மணிமாட கோயில பிரதட்சிணமா போனா வரக்கூடியது அந்த வன்புருஷோத்தம திவதேசம். அங்கே திருப்பார்கடல் தீர்த்தமே புஷ்கரணியாக அமைந்திருக்கிறது. அதுக்கு க்ஷீராப்தி புஷ்கரணி, திருப்பார்கடல் தீர்த்தம்னு பேரு. அந்த திருப்பார்கடல் தீர்த்தத்தினுடைய கரையிலே சஞ்சீவி விக்கிரக விமானம்னு சொல்லக்கூடியதான விமானத்தினுடைய நிழலிலே புருஷோத்தம நாயகின்னு சொல்லக்கூடிய பங்கஜவள்ளி தாயாரோடு கூட வன் புருஷோத்தமன்னு சொல்லக்கூடிய புருஷோத்த பெருமாள் எழுந்தருளி இருக்கிறான். அவன் நின்ன திருக்கோலத்திலே சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். அவனுடைய உற்சவர் ரொம்ப பேரழகு வாய்ந்தவர். வன் புருஷோத்தம பெருமாள் உற்சவர் திருமுக மண்டலத்துல அப்படியே அழகு சொட்டும். சேவிக்க சேவிக்க சேவிச்சுட்டே இருக்கலாம் போல ஒரு ஆச்சரியமான அழகன் அந்த பெருமாள். அந்த பெருமாளிடத்துல ஆழ்வாருக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆழங்கால் பட்ட ஈடுபாடு. அந்த பெருமாளை 10 பாசுரங்களால ஆழ்வார் மங்களாசனம் பண்ணிருக்கார். அந்த பாசுரங்களை எல்லாம் கொண்டு அந்த பெருமாளை அவனுடைய அழகை ஆழ்ந்து அனுபவித்து மங்களாசனம் பண்றார் ஆழ்வார் நாச்சியாரோடு கூட. இங்க ஒரு விசேஷம் என்னன்னா, பெருமாளுடைய திருவடிவாரத்துல, உற்சவர் திருவடிவாரத்துல பெருமாளுடைய பீட்டத்தில திருமங்கை ஆழ்வாரும் குமுதவள்ளி நாச்சியாரும் சின்ன விக்கிரகமா எழுதிருப்பா. இது எதனாலன்னா, அந்த பெருமாள் விஷயமா ஆழ்வார் 10 பாசுரம் பாடினாரே, அதுல கடைசி பாட்டுல மண்ணுளார் புகழ் வேதியர் நாங்கோர் வன்புருடோத்தமத்துள் அண்ணல் சேவடி கீழ் அடைந்து உய்ந்தவன் நாளி மன்னருள் மாறி அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார் ஆழ்வார். திருநாங்கூர்ல வன்புருஷோத்தமத்து பெருமாளுடைய திருவடிகள்ல சரணாகதி பண்ணி உய்ந்தவன் அப்படின்னு சொல்லிக்கிறபடினால அவன் திருவடிகள் கீழே நாச்சியாரோடு கூட ஆழ்வார் சேவை சாதிக்கிறார். அதை அவசியம் மனசுல வச்சுண்டு கவனமா சேவிக்கணும். முடிஞ்சா அந்த பாசுரத்தை சொல்லி சேவிக்கிறது ஒரு தனி அனுபவம். இப்படி 11 எம்பெருமான்களும் இவருக்கு பிடிச்ச எம்பெருமான்களா இருந்தாலும் இந்த எம்பெருமான் திருவடிகளிலேயே தான் வசிக்கிறேன்னு சொன்னபடினால அவன் திருவடியில் ஆழ்வார நாச்சியாரோட பிரதிஷ்டை பண்றா. அதனால அந்த எம்பெருமானிடத்துல ஒரு விசேஷமான ஈடுபாடோட கூட ஆழ்வார் அந்த எம்பெருமானை சேவிச்சுட்டு அவனுடைய பிரசாதங்களை எல்லாம் வாங்கிட்டு சடாரி சாட்சிண்டு அங்கே இருந்து அவனை பிரதட்சிணம் பண்ணிட்டு புறப்படுறார். இப்போ அடுத்தபடியா நிஜமாவே ஸ்ரீவைகுண்டமோ என்று ஆச்சரியப்படும்படியாக நல்ல கழனிகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய வைகுந்த விண்ணகரம்னு சொல்லக்கூடியதான திவதேசம். அங்கே ஸ்ரீவைகுண்டத்தினுடைய எல்லையிலே ஓடக்கூடிய விரஜா நதியே தீர்த்தமா இருக்கு. அப்படி விரஜா தீர்த்தத்தினுடைய கரையிலே ஆனந்த வர்த்தன விமானம் அல்லது அனந்த சத்தியவர்த்தக விமானம்னு சொல்லக்கூடிய விமானத்தினுடைய நிழலிலே ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் உட்கார்ந்து இருக்கிற விமானத்துக்கு ஆனந்த விமானம்னு பேரு. அதே பெயரோடு கூட இங்க விமானம் ஸ்ரீவைகுண்டத்துல ஓடுற மாதிரியே விரஜா நதி தான் இங்க தீர்த்தம். இங்க தாயாருக்கு வைகுந்தவல்லின்னு பேரு, பெருமாளுக்கு வைகுண்டநாதன் பேரு. சாட்சாத் ஸ்ரீவைகுண்டம் இது. பெருமாள் உட்கார்ந்து இருக்கிறதும் ஸ்ரீவைகுண்டத்துல எப்படி உட்கார்ந்து இருக்காரோ அப்படிதான் இங்க உட்கார்ந்து இருப்பார். வைகுண்டே து பரே லோகே ஸ்ரீயா சார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணுரசிந்தியாத்மா பக்தைர் பாகவதை சஹா. ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லக்கூடிய பரமபதத்திலே ஸ்ரீபூமி நீலாதேவிகளோட முக்தாத்மாக்களோடும் நித்தியசூரிகளோடும் சேவை சாதிக்கிறான் ஸ்ரீவைகுண்டநாதன் புராணம் சொல்லிட்டு அதே மாதிரி இங்க சேவை சாதிக்கிறார். ஸ்ரீவைகுண்டத்துல எப்படி திருவனந்தாழ்வான் மேல உட்கார்ந்து இருக்காரோ அதே மாதிரி உட்கார்ந்து இருக்கார். ஸ்ரீபூமி நீலாதேவிகள் 3 பேரும் பெருமாள் பக்கத்துல இருந்து அழகு பண்றா. நாமெல்லாம் திருமந்திர ஜபம் பண்றச்ச ஸ்ரீவைகுண்டநாதனை தியானம் பண்ணிட்டு ஜபம் பண்ணணும்னு சொல்றதுக்கு எப்படி தியானம் பண்ணிக்கிறதுன்னா, அவன் எப்படி இருப்பானோ அப்படி தியானம் பண்ணிக்கோன்றது. அவன் எப்படி இருப்பான்னு நமக்கு என்ன தெரியும்? இப்படிதான் இருப்பான் அப்படின்னு தியான ஸ்லோகத்துல சொல்றதுக்கு அதை கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். ஏன் அத்தனை கஷ்டம்? நேரைய போய் சேவிச்சு விடலாம். எங்க சேவிக்கலாம்? திருநாங்கூர் வைகுந்த விண்ணகரத்துல போய் சேவிச்சா வைகுண்டத்துல பெருமாள் எப்படி இருக்கானோ அப்படியே சேவை சாதிக்கிறான். அதே மாதிரி விரஜா நதி கரையில இருக்கான். அதே மாதிரி ஆனந்த விமானத்துக்கு கீழே இருக்கான். அதே மாதிரி திருவனந்தாழ்வான் மேலே கைய கால தொங்க போட்டுண்டு 4 கரங்களோடு கூட ஸ்ரீபூமி நீலாதேவிகளோடு கூட சேவை சாதிக்கிறான். ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாளுடைய திருமேனி எப்படி இருக்கு? சவ்யம் பாதம் பிரசாரிய ஸ்ரித துரிதஹரம் தட்சிணம் குஞ்சயித்வா ஜானுன்யாதாய சவ்யேதரமிதர புஜம் நாகபோகே நிதாய
பశ్చాத் பாகுத்வயேன பிரதிபடசமனே தாரயன் சங்கசக்கரே தேவி பூஷாதிஜுஷ்டோ ஜனயதி ஜகதாம் சர்ம வைகுண்டநாத. இடது கால அப்படியே நீட்டிண்டு தொங்க போட்டுண்டு, வடது கால அப்படியே மடக்கி வச்சுண்டு, வலது கையை தன்னுடைய வலது முழந்தால் மேல வச்சு அப்படியே தொங்க போட்டுண்டு, இடது கையை பாம்பு படுக்கைன்னு சொல்லக்கூடிய அரவணையிலே ஊன்றிக்கொண்டு, மேல் இரண்டு திருக்கைகளாலே பகைவர்களை விரட்டக்கூடிய சங்க சக்கரங்களை ஏந்தி பிடித்துக் கொண்டு ஸ்ரீ பூமி நீலாதேவிகளோடு கூட எல்லா உலகங்களுக்கும் நன்மை புரியக்கூடிய ஸ்ரீவைகுண்டநாதன் சேவை சாதிக்கிறான் அப்படின்னு இந்த தியான ஸ்லோகம் தெரிவித்தது. அந்த பெருமாளை கற்பனையினால தியானம் பண்ணிக்கலாம். நாளைக்கு வைகுண்டத்துக்கு போனா நேரம் சேவிக்கலாம். சுவாமி கற்பனை பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு போராது, வைகுண்டம் என்னைக்கோ கிடைக்க போறது, இன்னைக்கே நான் சேவிக்கணுமேன்ற வாழ்க்கை இந்த திருநாங்கூர் வைகுந்த விண்ணகரத்த பெருமாள் சேவை ஒரு வரப்பிரசாதம். படத்துல சேவிச்சாலும் கூட தினம் திருமந்திர ஜபம் பண்றச்ச இந்த தியான ஸ்லோகத்தை சொல்லி அந்த பெருமாளை தியானம் பண்ணிட்டு திருமந்திர ஜபம் பண்றச்ச ஸ்ரீ வைகுண்ட அனுபவம் நமக்கு இங்கே ஏற்படும். அப்படி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனும் திருமந்திர ஜபத்தை இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஸ்ரீ வைகுண்டநாதனை தியானம் பண்ணிட்டு தான் பண்ணணும்னு சொல்லிருக்கு நம்ம சம்பிரதாயத்துல. அப்படிதான் பண்ணிட்டு வரணுமோ. அந்த ஸ்ரீவைகுண்டநாதனான திருநறையூர் நம்பியிடத்திலேயே சமாஷ்டம் பண்ணின்றவர் இந்த ஆழ்வார். ஒரு பெருமாளிடத்திலே திருமந்திர உபதேசம், ஒரு பெருமாளிடத்திலே திருமந்திர அர்த்த காலக்ஷேபம் இருக்கு. இப்படி அந்த மந்திரத்துக்கு நாயகனா இருக்கக்கூடிய பெருமாளிடத்திலேயே மந்திரத்தை உபதேசம் வாங்கின்றவரா இருந்தா எத்தனை சிரத்தையோடு கூட இந்த ஆழ்வார் இந்த மந்திரோபதேசம் ஜபம் எல்லாம் பண்ணுவார். அப்பேற்பட்டவர் அந்த பெருமாள் வாக்காலே உபதேசமா பெற்றுக்கொண்ட திருமந்திரத்தை தினம் உன் திருமேனிய தியானம் பண்ணிட்டு தான் நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், அந்த திருமேனியை இன்னைக்கு நேர சேவிக்கும்படியான பாக்கியம் வாய்த்ததுன்னு சொல்லி ஆழங்கால் பட்டு இந்த வைகுண்டநாதன் ஆழ்வார் மங்களாசனம் பண்றார். வைகுந்தவல்லி தாயாரோட கூட ஸ்ரீபூமி நீலாதேவிகளோடு இருக்கக்கூடிய வைகுண்டநாதன் ஆழ்வார் மங்களாசனம் பண்ணி அவனுடைய பிரசாதத்தை எல்லாம் வாங்கிட்டு அவனை பிரதட்சிணம் பண்ணிட்டு அப்படியே பிரதட்சிணமா வரைச்ச திருச்செம்பொன் செய் கோயில்னு சொல்லக்கூடிய திவதேசம். இது சரியா நாங்கூருக்கு நடுவே இருக்கக்கூடிய திவதேசம், ஹார்ட் ஆஃப் த வில்லேஜ். அந்த இடத்துக்கு வந்து சேர்றார் ஆழ்வார். அங்கே நித்திய புஷ்கரணி கரையிலே நித்திய விமான நிழலிலே அல்லிமாமலர் நாச்சியார் அப்படின்னு சொல்லக்கூடிய தாயாரோடு கூட பேரருளாளன் சொல்லக்கூடிய மூலவர் செம்பொன் அரங்கர் என்கிற ஹேமரங்கர்னு உற்சவர் நின்ன திருக்கோலத்துல சேவை சாதிக்கிறார். ராவணன் சொல்லக்கூடிய பிராமணனை கொன்றதால் ராமனுக்கு பிரம்மத்தி தோஷம் ஏற்பட்டதாகவும் அந்த பிரம்மத்தி தோஷம் போவதற்காக இங்கே வந்து பிராயசித்தம் பண்ணி கொண்டு இந்த ஸ்ரீரங்கநாதனான தன்னுடைய குலதெய்வத்தை ராமன் வணங்கினான் அப்படின்னு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. செம்பொன் அரங்கர் நல்ல பச்சை பசும் பொன்னா இருக்கக்கூடிய பத்திரமாத்து தங்கத்தினால ஒரு பசுவை பண்ணி அந்த பசுவை தானமா கொடுத்தா இந்த பிரம்மத்தி போகும்னு ரிஷி சொல்ல, ராமர் இங்க வந்து தன்னுடைய குலதெய்வமான ரங்கநாதன் என்ன, பேரருளாளன்னு சொல்லக்கூடிய தேவப்பெருமாள் என்ன, இவளை பிரார்த்திச்சுண்டு அந்த செம்பொன்னாலான பசுவை தானம் பண்ணினா. அந்த செம்பொன்னாலான பசு எவ்வளவு பெருசுன்னா அதுக்கு மேல ஒரு மூடி இருக்கும். அந்த மூடி எடுத்து பார்த்தா உள்ள அப்படியே எம்டியா இருக்கும். அதுக்குள்ள ஒருத்தன் ஏறி உட்காந்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பெரிய ஸ்வர்ணத்தாலான பசுவை பண்ணி ராமர் அதுக்குள்ள 3 நாள் உபவாசமா தங்கி இருந்து தொடர்ந்து ஜபம் பண்ணிட்டு வரணும். அப்படி 3 நாள் தூங்காம ஆகாரம் இல்லாம ஜபம் பண்ணிட்டு வந்தாரானா அவருக்கு பிரம்மத்தி தோஷம் போறது. 3ஆம் நாள் அன்னைக்கு சாயங்காலம் ஜபம் எல்லாம் முடிஞ்சா விட்டு அந்த ஸ்வர்ண பசுவை ஒரு அந்தனருக்கு தானமா கொடுக்கணும். அப்படி ஒரு அந்தனருக்கு கொடுத்தார். அதனால பிரம்மத்தி போயிடுத்து ராமருக்கு. இப்போ அந்த அந்தனர் பாவம் ரிஷி அவர் இவ்வளவு பெரிய ஸ்வர்ண பசு வச்சுட்டு என்ன பண்ணுவார் அவர்? அதனால அந்த பசுவை அப்படியே உருக்கி அதனால ஸ்வர்ணத்தினாலேயே விமானம் கோபுரம் எல்லாம் கட்டி செம்பொன்னாலே பண்ணப்பட்ட கோயில். அதனால செம்பொன் செய் கோயில், செம்பொன்னாலே செய்யப்பட்ட கோயில். அது ஒரு காலத்துல அப்படி இருந்தது. எங்கேயானும் தங்கம் லேசா ஒட்டின்னு இருந்தாவே நம்ம எல்லாம் சும்மா இருக்க மாட்டோம். ஸ்வர்ணத்தினால வேயப்பட்ட கோவில்னா அது என்ன இருக்குமோ அது பகவானுக்கு தான் திருவுள்ளம். இப்படி செம்பொன்னாலே செய்யப்பட்ட செம்பொன் செய் கோயிலிலே பேரருளாளனையும் செம்பொன் அரங்கரையும் மங்களாதாசனம் பண்ணிட்டு அவனுடைய பிரசாதங்களை எல்லாம் வாங்கிக்கிறார் ஆழ்வார். பேரணிந்து உலகத்தவர் தொழுதேத்தும் பேரருளாளன் எம்பிரானை வாரணி முளையால் மலர் மகளோடு மண்மகள் உடன் நிற்ப அப்படின்னு ஸ்ரீதேவி பூமி தேவிகளோடு கூட பேரருளாளன் செம்பொன் அரங்கன் நின்ன திருக்கோலத்துல சேவை சாதிக்கிறான். ஆழ்வார் மங்களாதாசனம் பண்ணினர். அந்த மங்களாதாசனத்தின்படி இவனை சேவிச்சுக்கிறார் ஆழ்வார். அங்கே இருந்து பிரதட்சிணமா வரைச்ச திருத்தெற்றி அம்பலம்னு சொல்லக்கூடியதான திவதேசம். இங்கே பெருமாள் பள்ளி கொண்ட ரங்கநாதனாக சேவை சாதிக்கிறான். இன்னைக்கு இந்த எம்பெருமான் வர்ண கலாவ திருமேனியோடு சேவை சாதிக்கிறான்.
அங்கே சூரிய புஷ்கரணி கரையிலே ஸ்ருதிமய விமானம் என்கிற வேத விமானத்தினுடைய நிழலிலே செங்கமலவள்ளி நாச்சியாரோடு கூட செங்கன்மால்னு சொல்லக்கூடிய ரங்கநாதன், லக்ஷ்மி ரங்கன்னு சொல்லக்கூடிய பெருமாள் சேவை சாதிக்கிறான். சயன திருக்கோல பெருமாள். உற்சவர் 4 புஜங்களோட கூட சேவை சாதிக்கிறார். மூலவரும் 4 புஜங்களோட கூட புஜங்க சயனம் ஆதிசேஷன் பேர்ல படுத்துட்டு இருக்கார். அந்த எம்பெருமானை நாச்சியாரான செங்கமலவள்ளியோடு கூட மங்களாதாசனம் பண்றார் ஆழ்வார். இந்த எம்பெருமானுடைய பிரசாதங்களை எல்லாம் வாங்கி கொண்டு ஆச்சரியமா அங்கிருந்து பக்கத்துல இருக்கக்கூடியதான திரு அரிமேய விண்ணகரம்னு சொல்லக்கூடியதான எம்பெருமான் ஸ்ரீஹரி ஆசையோடு கூட நிலை பெற்று எழுந்தருளி இருக்கக்கூடிய திவதேசமான இந்த அரிமேய விண்ணகரத்துக்கு அமிர்த தீர்த்தம்னு சொல்லக்கூடிய புஷ்கரணியினுடைய கரையிலே உச்சை சிருங்க விமானம்னு சொல்லக்கூடிய விமானத்தினுடைய நிழலே அமிர்த கடவல்லின்னு சொல்லக்கூடிய தாயாரோடு கூட சேவை சாதிக்கக்கூடிய குடமாடு கூத்தன்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் அத்தியாச்சரியமா ஆஜானுபாகமான பெரிய திருமேனி அமர்ந்து கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். கொழுக்கு முழுக்குன்னு பார்த்தாலே பெருமாள் அப்படியே சேர்த்து கட்டிக்கணும் போல இருக்கும், அப்பேற்பட்ட பெருமாள். உற்சவர் சதுர்புஜ கோபாலன் அப்படின்னு குன்றம் குடையாக எடுத்த கோபாலன் 4 தோள்களோடைய கூட சங்கு சக்கரங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு கண்ணனாக சேவை சாதிக்கக்கூடிய உற்சவர். இவனுக்கு ஏன் குடமாடு கூத்தன் அப்படின்னு பேருன்னா, மூலவருடைய வலது திருவடிக்கு கீழே ஒரு கலசம் இருக்கும். அது என்ன கலசம்னா அமிர்த கலசம். திருப்பார்கடலை கடைந்த போது வந்த அமிர்தம் இருக்கிறதே, அந்த கும்பம் அமிர்த கலசம், அமிர்த கும்பம். அந்த அமிர்த கும்பத்துக்கு மேல நின்றுண்டு பெருமாள் இப்படி அப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு நடனமாடினான். அதனால குடமாடு கூத்தன். ஒத்த காலில் டான்ஸ் ஆடுறது, பேலன்ஸ் போகாம டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் நடனமாடுறவாளுடைய ஒரு சாதனை, ஒரு புரட்சி ஒன்றும். அந்த மாதிரி அமிர்த கோட்டத்துக்கு மேல பெருமாள் நின்றுண்டு நடனமாடினான். அப்படி அத்தியாச்சரியமா குடம் ஆடு கூத்தன், குடத்துக்கு மேல் ஆடிய கூத்தன் அப்படின்னு கோபாலனா பெருமாள் சேவை சாதிக்கக்கூடிய ஆச்சரியமான திவதேசம். இந்த எம்பெருமான சேவிச்சா சேவிச்சுட்டே இருக்கலாம், அப்படி ஒரு அழகு பெருமாள். அதே மாதிரி அவசியம் இவன் திருவடிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய அமிர்த கூட்டத்தை அனுபவித்து சேவிக்கிற போதுதான் ஏன் இவனுக்கு குடமாடு கூத்தன் அப்படின்ற பெயர் வந்ததுன்னு தெரியும். இந்த குடத்துல இருக்கக்கூடிய அமிர்தம் சிந்தி அது புஷ்கரணியா அமிர்த தீர்த்தமா இருக்காங்க. அதனுடைய கரையிலே பண்ணக்கூடிய பித்ரு தர்ப்பணங்கள்லாம் அவளுக்கு நல்ல லோகத்தை கொடுக்கறதுன்னு சலபுராணம் சொல்றது. அந்த அமிர்த கடத்தை அணைத்து கொண்டவளாக அமிர்த கடவல்லி அப்படின்னு அமுத குடத்தை அணைத்த தாயார் அப்படின்னு அணைச்சுட்டு இருக்கிற தாயாரவோ அமிர்த கடவல்லின்னு பேர் அவளுக்கு. அவளை இங்க பெருமாள் ஆச்சரியமா அவ்வளவு பெரிய திருமேனியா இருந்தாலும் ஸ்ரீதேவி பூமி தேவியோடு கூட சேர்ந்து சேவை சாதிக்கிறார் உபயநாச்சிமாரோட. திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ அப்படின்னு ஆழ்வார் மங்களாசனம் பண்ணினார். இந்த எம்பெருமான பார்த்த உடனே இவனுடைய சரித்திரத்துல ஆழங்கால் பட்ட ஆழ்வாருக்கு இந்த திவதேசம் ரொம்ப பிடிச்சு போயிடுத்து. அதனால தன் மனசுக்கு தானே உபதேசம் பண்ணிக்கிறார் ஆழ்வார். நாங்கூர் அரிமேய விண்ணகரம் வணங்கு மட நெஞ்சு. எந்த ஊர்ல எல்லாம் ஆழ்வார் தான் மனசை பார்த்து தனக்கு தானே உபதேசம் பண்ணிக்கிறாரோ அந்த திவதேசம், அந்த பெருமாள்லாம் ஆழ்வாரை ரொம்ப தொட்டுட்டான்னு அர்த்தம். சேவிச்சோம் வந்தோன்னு இல்லாம அங்க போ, அங்க சேவி, அவனை நினைச்சுக்கோ அப்படின்னு இவரே ஒரு மனசுக்கு உபதேசம் பண்ணும்படியா ஆழ்வாரை பிச்சேற்றுவது இந்த திவதேசங்கள், இந்த பெருமாள்கள்லாம். இப்படி மொத்தத்துல 6 திவதேசங்கள் மங்களாதாசனம் ஆயிடுத்து. அன்னைக்கு ராத்திரி ஒரு 10 மணிக்கு மேல திருமணிமாட கோயில்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் முதல்ல வந்து இறங்கின பத்ரிநாராயண பெருமாள் சன்னதிக்கு போய் சேர்ந்து விடுறார் ஆழ்வார். ஆழ்வார் போய் சேர்ந்தா விட்டு சிந்தனைக்கினியானுக்கும் ஆழ்வாருக்கும் நாச்சியாருக்கும் அர்த்தஜாம பூஜைன்னு சொல்லக்கூடிய பூஜை நடந்து திருவாராதனமாகி தலையம்சம் பண்ணி பால்லாம் சாப்பிட்டு பெருமாள் உபயநாச்சிமாரோடு கூட சயனிச்சுக்கிறார். ஆழ்வாரும் நாச்சியாரும் சயனிச்சுக்கிறார். ராத்திரி தங்கிடுறாங்க. இது முதல் நாள் உற்சவம். இதோட இது இந்த திருநாங்கூர் திவதேசங்கள்ல முதன்மையான திவதேசம். இங்கதான் 11 திவதேசத்து எம்பெருமான்கள் ஒன்னா சேர போறா. இங்கதான் 11 திவதேசத்து எம்பெருமான்கள் கருட சேவை ஆரம்பித்து முடிய போறது. இங்கதான் ஆழ்வார் எல்லாரையும் மங்களாதாசனம் பண்ண போறார். இப்படி உத்தமமான திவதேசம் இது. இந்த இடத்துல 2ஆம் நாள் கார்த்தால, அதாவது 19/1/2026 திங்கட்கிழமை கார்த்தால பெருமாளுக்கு திருவாராதனமாகி ஆழ்வார் நாச்சியாருக்கெல்லாம் திருப்பாவ சாத்தமறை ஆறுது முதல்ல. ஆனா விட்டு சரியா பகல் 12 மணிக்கு திருநாங்கூர் சுத்தி இருக்கக்கூடிய 11 திவதேசத்து எம்பெருமான்களும் முதல்ல பல்லக்குல வரச்ச பல்லக்குல வரா. அவ ஊர்ல இருந்து பல்லக்குல வரா. எல்லா பெருமாளும் வெளியூர் பெருமாள்லாம் பல்லக்குல வரா. உள்ளூர் பெருமாள்லாம் தோளுக்கிணியான்னு சொல்லக்கூடிய கேடயத்துல வரா. வந்து இந்த மணிமாட கோயில்னு சொல்லக்கூடிய நாராயண பெருமாள் சன்னதிக்கு முன்னாலே இருக்கக்கூடிய விசேஷமான உற்சவ பந்தல்ல நிக்கிறா. 11 பெருமாளும் வரிசையா நிக்கிறா. 10 பெருமாள் நிக்கிறா. அவளோட இந்த நாராயண பெருமாளும் சேர்ந்து போய் கலந்துக்கிறார்.
ஏன்னா இவர் ஆத்த தேடி வந்த மற்ற பெருமாள்களை எல்லாம் இவர் உள்ள இருந்துட்டே வரவேற்கலாமோ, இவர் வாசலுக்கு வந்த வரவேற்க வேண்டாமா? அதனால இவரும் அவளோட வந்து கலந்துக்கிறார். இப்படி 11 திவதேசத்து எம்பெருமான்களும் திருமணிமாட கோயில் வாசல்ல வந்து ஒரு பந்தல்ல நிக்கிறா. இப்போ இந்த உற்சவம் யாருக்காக நடக்கிறது? ஆழ்வார் சேவித்து அனுபவிக்கணும்ன்றதுக்காக நடக்கிறது. அதனால ஆழ்வாரும் நாச்சியாரும் அந்த எம்பெருமான்களை வரவேற்பதற்காக பூர்ண கும்பம் கொடுத்து அவ 11 பேரையும் வரவேற்கிறா. அந்த மண்டபத்துக்கு, அந்த உற்சவத்துக்கு பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்றுட்டு ஆழ்வாரும் நாச்சியாரும் பந்தலுக்கு எழுந்தருளி ஒரு பெருமாளையும் தனியா மங்களாதாசனம் பண்றார் ஆழ்வார். ஒரு பெருமாளுக்கு முன்னாலும் வந்து ஆழ்வாரும் நாச்சியாரும் நின்னா விட்டு அர்ச்சக சுவாமி அந்த பெருமாளுக்கு ஆச்சரியமா ஆர்த்தி பண்ணி வைக்கிறார். அங்க இருக்கக்கூடிய அத்தியாபக சுவாமி, அந்த ஸ்தலத்தார்னு சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தம் தொடங்குற சுவாமி, ஒரு பெருமாளுக்கும் ஆழ்வார் ஒரு பதிகம் 10 பாசுரம் பாடினாரோ இல்லையோ, அதுல முதல் பாசுரத்தை சேவிக்கிறார், உறக்க சேவிக்கிறார், 2 முறை சேவிக்கிறார். சேவிக்கிறச்ச அர்ச்சக சுவாமி ஆர்த்தி பண்ணி வைக்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இவர் பாடிய அந்த பாசுரத்தை கொண்டு அந்த பெருமாளை ஆழ்வாரும் நாச்சியாரும் மங்களாசாசனம் பண்றான்னு அர்த்தம். அர்ச்சகர் நன்னா ஆர்த்தி பண்ணி வைக்கிறா. அந்த பெருமாளுடைய வடிவழைகளே ஆழங்கால் பட்டு தன்னுடைய பாசுரத்தை கொண்டு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார், கூட நாச்சியார் இருக்கான்னு அர்த்தம். இப்படி 11 பெருமாள்களையும் கிரமமா மங்களாசாசனம் பண்ணி முடிச்சா விட்டு ஒரு பெருமாளுக்கும் ஹாரத்தியாகி பாசுரம் சேவித்து ஆழ்வார் சேவிச்சா விட்டு ஒரு பெருமாளும் ஆழ்வாருக்கு மாலை போட்டு ஷடாரி சாட்சி மரியாதை பண்றார். அப்படி மரியாதை ஆன உடனே அந்த ஒரு பெருமாளை மட்டும் ஆழ்வார் அப்படி பிரதட்சணமா நாச்சியாரோடு கூட வந்து அடுத்தது 2வது பெருமாள் கிட்ட வந்து நிக்கிறார். அப்புறம் அவருக்கு ஆர்த்தியாகி பாசுரம் சேவித்து அவர் மரியாதை பண்ணி ஷடாரி சாட்சா விட்டு அவரை பிரதட்சணம் பண்ணிட்டு 3வது பெருமாள் கிட்ட வந்து நிக்கிறார். இப்படி 11 பெருமாள்களுடைய மங்களாசாசனமும் நடக்கிறது. இந்த மங்களாசாசனம் நடக்கக்கூடிய கிரமம் என்ன அப்படின்னா, முதல்ல நாராயண பெருமாள்னு சொல்லக்கூடிய இந்த மணிமாட கோவில் பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்றார் ஆழ்வார். 2வது அரிமேய விண்ணகரம் குடமாடு கூத்தன், 3வது செம்பொன் செய் கோயில் செம்பொன் அரங்கன், 4வது திருத்தெற்றியம்பலம் செங்கன்மால்னு சொல்லக்கூடிய பள்ளிகொண்ட ரங்கநாதன், 5வது திருவெள்ளக்குளம் அண்ணன் பெருமாள்னு சொல்லக்கூடிய ஸ்ரீனிவாசன், 6வது திருவன் புருஷோத்தம பெருமாள், 7வது திருமணிக்கூடம் மணிக்கூட நாயகன் வரதராஜ பெருமாள், 8வது வைகுந்த விண்ணகரம் வைகுண்டநாதன், 9வது திருத்தேவனார் தொகைன்னு சொல்லக்கூடிய மாதவ பெருமாள், 10வது திருப்பார்த்தன்பள்ளி பார்த்தசாரதி பெருமாள், 11 திருக்காவலம்பாடி கண்ணன் ராஜகோபாலன். இவா 11 பேரையும் கிரமமா இந்த வரிசையிலே ஆழ்வார் பாசுரம் சொல்லி மங்களாசனம் பண்ணி சடாரி மரியாதை எல்லாம் வாங்கிட்டு வரார். வாங்கிட்டு 11 பெருமாள்களை பாசுரம் சொல்லி மங்களாசாசனம் பண்ண திருப்தியோட கூட ஆழ்வாரும் நாச்சியாரும் புலகாங்கிதர்களாக மனம் நிறைந்து நின்று இருக்கா. அந்த சமயத்துல புருஷோத்தம பெருமாள் சன்னதியில இருக்கக்கூடிய மணவாள மாமுனிகள் வந்து 11 பெருமாள்களோடு கூட திருமங்கை ஆழ்வாரையும் குமுதவள்ளி நாச்சியாரும் சேவித்து மங்களாசாசனம் பண்றார். இப்போ இந்த 11 பெருமாள்களையும் ஆழ்வாரும் நாச்சியாரும் கோவிலுக்குள்ள அழிச்சுட்டு போறா. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் கோவிலுக்கு வாசல்ல இருக்கக்கூடிய உற்சவ பந்தல்ல. இதுக்கு மேல கோவிலுக்குள்ள அழிச்சுட்டு போறா. அழிச்சுட்டு போய் 11 திவதேசத்து எம்பெருமான்களுக்கும் சிந்தனைக்கிணியானுக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும் குமுதவள்ளி நாச்சியாருக்கும் விசேஷமா பெரிய திருமஞ்சனம் நடக்கிறது. இப்படி 11 பெருமாள்கள் ஒரே இடத்துல சேவை சாதிக்கிறது. அந்த 11 பேரையும் ஆழ்வாரும் நாச்சியாரும் பாசுரம் சொல்லி மங்களாதாசனம் பண்றது. 11 திவதேசத்து பெருமாள்களுக்கு ஒரே இடத்துல திருமஞ்சனம், ஒரே இடத்துல திருவாராதனம், சேவாகாலம், சாத்துமர, ஒரே இடத்துல கருட வாகனத்துல வரதுன்னு எல்லாம் சேவிக்கக்கூடியது சாட்சாத் ஸ்ரீவைகுண்ட அனுபவத்தை நமக்கு இங்க தரக்கூடிய உற்சவம். இப்படி திருமஞ்சனம் எல்லாம் ஆகி சாத்துப்படி எல்லாம் ஆகி அவெல்லாம் சித்தமா காத்துட்டு இருக்கா. ராத்திரி 10:30 மணிக்கு 11 திவதேசத்து பெருமாள்களும் விசேஷமா கருட வாகனத்துல சேவை சாதிக்கிறா. வரச்ச பல்லக்கிலையும் தோளுக்கிணியான்லயும் வந்த பெருமாள்கள்லாம் இப்ப கருட வாகனத்திலே கருடாரூடர்களா சேவை சாதிக்கிறா. அவர்களோடு கூட ஆழ்வாரும் புறப்பாடு கண்டருளனும். இப்ப ஆழ்வாரும் நாச்சியாரும் ஹம்ச வாகனத்துல சேவை சாதிக்கிறா. அவா எல்லாரையும் சேவிக்கிறதுக்காக வந்த மணவாள மாமுனிகளுக்கு சேஷ வாகனம். இப்படி கருட வாகனம் என்ன, ஹம்ச வாகனம் என்ன, சேஷ வாகனம் என்ன, இதுல 11 பெருமாள்களும் ஆழ்வாரும் நாச்சியாரும் மாமுனிகளும் அத்தியாச்சரியமா அந்த ஊரே கலகட்டும்படியா இந்த புறப்பாடு ராத்திரி நடக்கிறது. 10:30 மணிக்கு தொடங்கி விடிய விடிய ஆச்சரியமா புறப்பாடு. லட்சக்கணக்கான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்து உசுர விட்டு சேவிக்கிறா பெருமாள் தாயார ஆழ்வார் நாச்சியார. இப்படி கருட சேவையில பெருமாள் அங்க சேவை சாதிக்கிறார். இப்போ கார்த்தால வெறும பல்லக்கிலையும் தோளுக்கிணியான்லயும் 11 பெருமாளும் வரிசை கட்டுண்டு நின்னா திருமணிமாட கோவில் வாசல்ல. இப்ப அதே 11 பெருமாள்கள் கருட சேவையில திருமணிமாட கோவில் வாசல்ல கருட வாகனத்திலே 11 பெருமாளும் வரிசை கட்டுண்டு நிக்கிறா. கார்த்தால மங்களாசாசனம் பண்ண அதே கிரமத்துல ஆழ்வார வாழையெல்லாம் சேவித்து ஒரு பெருமாளையும் பிரதட்சணம் பண்ணிட்டு வரார். வண்ணிட்டு ஆச்சரியமா இந்த உற்சவம் நடக்கிறது. ராத்திரி எல்லாம் உற்சவம் நடந்து
திரும்பவும் மணிமாட கோவிலுக்கு வந்து சேர்ந்து எல்லா பெருமாள்களையும் ஆழ்வார் பிரியாவிடையோட கூட வழி அனுப்பி வைக்கிறார். எல்லா பெருமாள்களும் ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணிட்டு அவாவாளுடைய திவதேசத்துக்கு போய் சேர்றா. 3ஆம் நாள், அதாவது 20/1/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கார்த்தால திருமங்கை ஆழ்வார் நாச்சியார் சிந்தனைக்கிணியானுக்கு விசேஷமா திருமஞ்சனம், விடாயாற்றி திருமஞ்சனம் அப்படின்னு கலைப்பத்தீர திருமஞ்சனம், அப்புறம் திருவாராதனம், திருப்பாவ சாத்துமரை. மத்தியானம் ஒரு 12 மணிக்கு திருமணிமாட கோயில் நாராயண பெருமாளுடைய அனுமதியை அனுகிரகத்தை வாங்கிட்டு ஆழ்வார் திருநாங்கூரை விட்டு புறப்படுறார். ஏன்னா 11 திவதேசத்துல மீதி இருக்கக்கூடிய திவதேசங்களை எல்லாம் போய் மங்களாசாசனம் பண்ணிட்டு ஆழ்வார் ஊர் போய் சேரணும். அந்த கிரமத்துல நாங்கூர் கிராமத்தை விட்டு இந்த 6 பெருமாள்களுடைய நியமனத்தை வாங்கிட்டு ஆழ்வாரும் நாச்சியாரும் வெளியில வந்தா முதல்ல வரக்கூடியது திருவள்ளக்குளம்னு சொல்லக்கூடிய அண்ணன் கோயில். அத்தியாச்சரியமா தோப்புகளுக்கும் வயல்களுக்கும் நடுவே பெரிய தாமரை குளம். அப்படியே சாலையில போயிட்டு இருக்கிறச்சியே, சாலையில இருந்து பாக்குறச்சியே ஆச்சரியமான தாமரைகள் பூத்த பெரிய குளம், அழகிய குளம். இது ஸ்வேத புஷ்கரணி, வெள்ளை குளம்னு இதுக்கு புராணத்துல பேரு. அந்த வெள்ளை குளம்னு சொல்லக்கூடிய இந்த தீர்த்தத்தினுடைய பெயரே கஷேத்திரத்துக்கு வந்துடுத்து, திருவெள்ளை குளம், திருவள்ளக்குளம்னு. அந்த திருவள்ளக்குளம் திவதேசத்திலே ஸ்வேத புஷ்கரணி கரையிலே தத்துவ தியோதக விமானம், அதாவது இவன்தான் பரதத்துவம் என்று தெரிவிக்கிற விமானம். அந்த விமானத்துக்கு கீழே அலர்மேல் மங்கைன்னு சொல்லக்கூடிய பத்மாவதி நாச்சியார், பூவார் திருமகள்னு ஆழ்வார் மங்களாசனம் பண்ணிருக்கார் அவளை. அந்த பூவார் திருமகள் நாச்சியாரோடு கூட திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன் சேவை சாதிக்கிறான். அவனுக்கு அண்ணன் பெருமாள்னு பேரு. நின்ன திருக்கோலத்துல பெருமாள், அத்தியாச்சரியமான அழகு பெருமாள், அதிரூப சுந்தரன் பெருமாள். திருவேங்கடமலையில நெடியானே வேங்கடவான்னு பெரிய திருமேனி பெருமாளுக்கு. அதே பெருமாளுக்கு குழந்தை போல சின்ன திருமேனி இந்த அண்ணன் கோவில்ல. திருவெள்ளக்குளம் மேய அண்ணா, திருவெள்ளக்குளத்துள் அண்ணா அடியேன் இடரை கலையாயே, என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் நீதாண்டாப்பா தேய்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பெருமாளிடத்தில் அழங்கால் பட்டார் ஆழ்வார். இந்த திருவெள்ளக்குளம் தான் குமுதவள்ளி நாச்சியாருடைய அவதார ஸ்தலம். இன்னைக்கும் பூவார் திருமகள் நாச்சியார் சன்னதி வாசல்ல குமுதவள்ளி நாச்சியாருக்கு தனி சன்னதி உண்டு. பாக்குறதுக்கு ஆண்டாள் போலவே ஆச்சரியமா அழகா எழுந்துருப்பா அந்த நாச்சியார். அங்கதான் அவளை பார்த்து காதல் வயப்பட்டு திருமங்கை ஆழ்வார் கல்யாணம் பண்ணிக்கிறார். திருவள்ளக்குளத்துலதான் இவ கல்யாணம் நடந்தது. இப்படி நம்ம சம்பிரதாயத்துல தர்மபத்னியோடு கூட சேவை சாதிக்கக்கூடிய ஒரே ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். அவரை நமக்கு ஆழ்வாராக்கி கொடுத்த க்ஷேத்திரம் இந்த திருவள்ளக்குளம்னு சொல்லக்கூடியதான ஆச்சரியமான திவதேசம். எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்களும் 60 எல்லாம் பண்ணிக்கணும்னா இந்த க்ஷேத்திரத்துல போய் பண்ணிக்கிறதுன்றது வழக்கம். ஆயுஷ அபிவிருத்தி பண்ணக்கூடிய க்ஷேத்திரம். உயிருக்கு ஏதானும் பயம், பிராண ஆபத்து, கண்டம் இதெல்லாம் இருந்தா நீக்கி வைக்கக்கூடிய பெருமாள் தீர்த்தம் இது. அதனால இந்த ஆயுஷ் சம்பந்தப்பட்டது, ஆயுஷ ஹோமம் 60, 70, 80 எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவா இந்த க்ஷேத்திரத்துல இந்த பெருமாள் தாயார் திருவடிவாரத்துல பண்ணிக்கிறது வழக்கம் இந்த புஷ்கரணி கரையில. அப்படி உத்தமமான க்ஷேத்திரம் இது. அங்கே இன்னொரு திருவேங்கடமுடையானாகவே இந்த அண்ணன் பெருமாளை திருமங்கை ஆழ்வார் அனுபவித்தார். திருவேங்கடமுடையான் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பன்னு நம்மாழ்வார் அனுபவித்தார். அதே திருவேங்கடமுடையானை இங்கே திருமங்கை ஆழ்வார் பூவார் திருமகள் புல்கிய மார்பா அப்படின்னு சொல்லி திருவேங்கடமுடையானாகவே அனுபவிக்கிறார். அங்க அலர்மேல் மங்கை, இங்கே பூவார் திருமகள். அங்கே பூவார் கடல்கள் அருவினையேன் பொருந்துமாறு புனராயேன்னு நம்மாழ்வார் சரணாகதி பண்ணினார். இங்கே திருமங்கை ஆழ்வார் சரணாகதி பண்ண ஆச்சரியமான எம்பெருமான். இவனை சேவிச்சு இவனுடைய பிரசாதங்களை எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து சற்றே தள்ளி இருக்கக்கூடிய திருத்தேவனார் தொகைன்னு சொல்லக்கூடியதான திவதேசம், கீழச்சாலைன்னு சொன்னா தெரியும். அந்த திவதேசத்திலே 33 கோடி தேவர்களும் சபையா கூடி மீட்டிங் எல்லாம் போட்டு அவளுடைய கஷ்டத்தை பெருமாளிடத்துல போக்கின்ற இடம் அது. அதனால தேவ சபை கூடிய இடம். தேவர்கள்லாம் சேர்ந்து ஒரு தீர்த்தம் அமைத்து அதுல தீர்த்தமாடி பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணின இடம். அதனால அந்த புஷ்கரணிக்கு தேவசபா சரஸ்ன்னு பேரு. தேவர்கள் சபை கூடிய புஷ்கரணி. அந்த தேவசபா சரஸ்னுடைய கரையிலே சோபன விமானம், அதாவது எல்லோருக்கும் மங்களத்தை தரக்கூடிய மங்கள விமானத்தினுடைய நிழலிலே அத்தியாச்சரியமா கடல் மகள் நாச்சியார்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடலிலே இருந்து தோன்றிய நாச்சியாரோடு கூட பெருமாள் ஸ்ரீராப்திநாதனா, மாதவனா, தெய்வநாயகனா சேவை சாதிக்கிறான். நின்ன திருக்கோலம் பெருமாள். தேவர்களுக்காக அவதாரம் பண்ணின பெருமாள். தேவர்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம் வந்து எடுத்துனா எங்க போய் அழுவா, முறையிடுவான்னா திருப்பார்கடல்ல போய் முறையிடுவா. அதனால இந்த க்ஷேத்திரம் திருப்பார்கடலா கருதப்படுறது. திருப்பார்கடல் தீர்த்தமே இங்க தேவசபா சரசா இருக்கு. திருப்பார்கடல்ல இருந்து அவதாரம் பண்ண க்ஷீராப்தி நாச்சியார் கடல் மகள், அவளே இங்க தாயாரா இருக்கா.
அந்த தெய்வங்களுக்கெல்லாம் நாயகனா தெய்வங்கள் எல்லாம் போய் விழுந்து சேவிக்கும்படியா எந்த தெய்வங்களுடைய தலையெல்லாம் எவன் கால் மாட்டுல இருக்கோ அந்த தெய்வ நாயகன் மான்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமியோடு கூட சேர்ந்து இருக்கக்கூடிய மாதவன். இவனுக்கு மாதவன் பேரு, அவளுக்கு மாதவ நாயகின்னு பேரு. இந்த மாதவன் அப்படின்ற பேரு மாவுடன் சேர்ந்தவன், மகாலட்சுமியோடு கூடியவன் தான் அர்த்தமா இருது. அப்ப தாயார முன்னிட்டு தான் இவனுக்கு இந்த பேரு. அப்புறம் திரும்ப மாதவனோடு சேர்ந்தவள்னு மாதவ நாயகின்னு இவளுக்கு பேருன்னா இவா ரெண்டு பேரும் திரும்பவும் நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லைன்னு காதல் பரிமாற்றங்களை பண்ணி கொண்டு ஒரு அடியவனும் இவா ரெண்டு பேரையும் சேர்த்தே பற்ற வேணும். ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சுவாமி தம்பதி தெய்வத்தம் நகா என்பதை பல இடத்துல நிரூபிக்கிறார்கள்னு புரிஞ்சுக்கணும். இப்படி ஆசியமா மாதவநாயகி தாயாரோடு கூட மாதவனை மங்களாசனம் பண்ணி அவனுடைய பிரசாதங்களை எல்லாம் வாங்கிட்டு அந்த திருத்தேவனார் தொகையிலிருந்து புறப்பட்டு தன்னுடைய அவதார ஸ்தலத்துக்கு அருகே இருக்கக்கூடிய திரு ஆலின்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்துக்கு வரார். ஆலி அப்படின்னா ஆலிங்கனம் பண்ணி கொண்டவன், சேர்த்து கட்டிண்டவன் அர்த்தம். இங்கே ஆச்சரியமா லட்சுமி நரசிம்மன் தன் மடியிலே தாயாரை அமர்த்தி வைத்துக் கொண்டு பிராட்டி அப்படியே சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கான். ஆலிங்கனம் பண்ணி கொண்ட கஷேத்திரம் ஆலிங்கன கஷேத்திரம், ஆலி அப்படின்னு பேரு. இங்கே ஆகலாத புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய புஷ்கரணி கரையிலே அஷ்டாட்சர விமான நிழல்ல அமிர்த கடவல்லி நாச்சியார்னு சொல்லக்கூடிய தாயாரை மடியிலே அமர வைத்துக் கொண்டு அவளை சேர்த்து ஆலிங்கனம் பண்ணி கொண்டு லட்சுமி நரசிம்மனாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். இவனை திருவாளி நகராளன்னு திருமங்கையாழ்வார் மங்களாதாசனம் பண்ணினார். இவன் அமர்ந்த திருக்கோலம். இந்த எம்பெருமான் தான் இந்த ஆழ்வாருக்கு உயிரான். வந்துனதடியேன் மனம் புகுந்தாய், புகுந்ததற்பின் வணங்கும் என் சிந்தனைக்கினியாய், திருவே என் ஆறுயிரே அந்தளிர் அணியார சோகின் இளந்தளிர்கள் கலந்து அவை எங்கும் செந்தழல் குறையும் திருவாலியம்மானே. எனக்கு பிராணன் போல இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு அந்த லட்சுமி நரசிம்மனிடத்துல ஆழ்வார் அனுபவப்பட்டார், ஆழங்கால் பட்டார். அந்த எம்பெருமானை சேவித்து அனுபவித்து மங்களாதாசனம் பண்ணிட்டு அவனுடைய பிரசாதத்தை எல்லாம் சுவீகரித்துக் கொண்டு தான் எங்கு நித்தியவாசம் பண்றாரோ, தான் எங்கு நிரந்தரமாக கோயில் கொண்டிருக்கிறாரோ, தான் எங்க இருந்து இந்த உற்சவத்துக்கு புறப்பட்டாரோ அந்த திருநகரின்னு சொல்லக்கூடியதான பிரதேசத்துக்கு வந்து சேர்றார் ஆழ்வார் நாச்சியாரோடு கூட. பெரிய கோவில்ல திருநகரியில லாக்ஷணி புஷ்கரணியினுடைய கரையில அஷ்டாட்சர விமான நிழல்ல அமிர்தவல்லி தாயாரோடு கூட பெருமாள் வேதராஜனாக சிந்தனைக்கினியானாக வயலாளி மணவாளனாக இங்க சேவை சாதிக்கிறான். ஒரு பெரிய மலை பெருமாளாட்டமா வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பெரிய திருமேனி பெருமாளுக்கு. உபயநாச்சிமார்களோடு கூட ஒரு திருவடியை மடிச்சுண்டு ஒரு திருவடியை தொங்க போட்டுண்டு ஆச்சரியமான ஒரு அழகோடைய கூட கம்பீரமா மிடுக்கா பெருமாள் உட்கார்ந்து இருக்கான். இவன் தான் அந்த திருவாலி கஷேத்திரத்துக்கு போய் அங்க ரிஷியினுடைய குமாரத்தியாக பிறந்து வளர்ந்த அமிர்தவல்லி நாச்சியாரை திருமணம் பண்ணி கொண்டு அவளை கைபிடித்து அழைத்து கொண்டு திருமண கோலத்திலே திருமணங்கொள்ளைக்கு வந்து ஆழ்வாருக்கு சேவை கொடுத்து அவரிடத்திலே இருக்கக்கூடிய நகைகளை எல்லாம் களவாட வேணும் என்று ஆழ்வார் வேடுபறி பண்ண கடைசியில் அந்த பெருமாளுடைய திருவடியில் இருக்கக்கூடிய மெட்டியை ஆழ்வார் பல்லாலே கிடைத்த போது ஆழ்வாருக்கு ஞானம் ஏற்பட்டு அதையே சாக்கா வச்சுட்டு திருமந்திரோபதேசம் பண்ணி கலியனை திருமங்கையாழ்வாராக ஆக்கின பெருமாள் தாயாரிவா. திருவாலியில் இருக்கக்கூடிய தாயார் ஒரு ரிஷியனுடைய பொண்ணா பிறந்து அவளை பெருமாள் கல்யாணம் பண்ணிட்டு அவா வந்து திருமண கோலத்துல ஆழ்வாருக்கு சேவை சாதித்து வந்த திவதேசம் தான் திருநகரின்னு சொல்லக்கூடியதான இந்த ஆச்சரியமான திவதேசம். இந்த இடத்துல பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்துல கல்யாண கோலத்துல கல்யாண ரங்கநாதனா எழுந்திருக்கான். இவனை ஆழ்வார் ஆச்சரியமா ஆழங்கால் பட்ட மங்களாதாசனம் பண்றார். வருஷமெல்லாம் பண்ணினாலும் இப்ப எல்லா பெருமாள்களோட கூட சேர்ந்து பண்றதுன்றது ஒரு விசேஷம்னு இப்பவும் அண்ணா விசேஷமா மங்களாதாசனம் பண்றார். ஹார்த்தியானா விட்டு ஆழ்வாருக்கு ஷட்டாரி முதலான மரியாதைகள்லாம் நடக்கிறது. இதுக்கப்புறம் ராத்திரி பெருமாளுக்கு சயனம், சிந்தனைக்கினியானுக்கு சயனம், ஆழ்வாருக்கும் நாச்சியாருக்கும் சயனம். இதோட இந்த மஞ்சக்குழி உற்சவம் மற்றும் திருநாங்கூர் 11 கருட சேவை உற்சவம் முடியறது. இந்த இன்ஸ்பெக்டர் சுவாமி ஐயங்காரனுடைய முயற்சியிலே ஏற்பட்ட இந்த உற்சவம் சாட்சாத் பகவானுடைய திருவுள்ளம் உகந்த உற்சவம், ஆழ்வாருடைய நாச்சியாருடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய உற்சவம்னு தெரியுது. ஏன்னா இத்தனை வருஷமாயும் நிக்காம நடந்துட்டு வர்றது அதுவே சாட்சி இதுக்கு. தெய்வம் மனுஷரூபேனன்னு பகவான் தான் நடத்திக்கணும்னு நினைக்கிறத தன்னுடைய அடியார்களான பாகவதா மூலமா நடத்திக்கிறது ஒரு விசேஷமான அனுபவம் அது. அந்த மாதிரி இந்த சுவாமி மூலமா இந்த உற்சவத்தை நடத்திட்டு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பாகவதால் நமக்கெல்லாம் பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். இப்பேற்பட்டதான இந்த 2 உற்சவங்களையும் ஒரு அடியாரும் வாழ்நாள்ல ஒரு முறையாவது சேவிக்கணும். இப்போ நாம இந்த எம்பெருமான்களை எல்லாம் எப்படி சேவிக்கலாம்னா இந்த 11 எம்பெருமான்களையும் திருமங்கையாழ்வாரை முன்னிட்டு சேவிக்கணும்.
திருமங்கையாழ்வாரை எப்படி சேவிக்கணும்? குமுதவள்ளி நாச்சியாரை முன்னிட்டு சேவிக்கணும். குமுதவள்ளி நாச்சியாரை முன்னிட்டு திருமங்கையாழ்வாரை சரணாகதி பண்ணி நாச்சியார் ஆழ்வாரோடைய கூட இந்த 11 திவ்யதேசத்து பெருமான்களையும் நாம சேவிக்கக்கூடியதான பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. இந்த மாதிரி அர்ச்சாவதாரத்துல மங்களாதாசனம் பண்ணக்கூடியவரா மணவாள மாமுனிகள் அங்க எழுந்தருள்றார். நந்தாதீப கட பிரணர்த்தக மகாகாருண்ய ரக்தாம்பக ஸ்ரீநாராயண புருஷோத்தமபதி ஸ்ரீரத்னகூட்டாதிபான் வைகுண்டேஸ்வர மாதவௌ ச கமலாநாதம் ச கோபீபதிம் நௌமி ஏகாதச நாகபுர்யதிபதீன் சார்தம் கலித்வம்சினா. நந்தாதீபன் அப்படின்னா நந்தாவிலக்கு பெருமாள், திருமணி மாடக்கூட பெருமாள். கடப்பிரணர்த்தகன் அப்படின்னா திரு அரிமேய விண்ணகர பெருமாள், குடமாடு கூத்தன். மகாகாருண்யன் அப்படின்னா திருச்செம்பொன் செய் கோயில் பெருமாள், பேரருளாளன். ரக்தாம்பகன் அப்படின்னா செங்கன்மால், திருத்தெற்றி அம்பலத்து என் செங்கன்மாலேன்னு ஆழ்வார் மங்களாதாசனம் பண்ணின பள்ளிகொண்ட ரங்கநாதன். ஸ்ரீ நாராயணன் அப்படின்னா ஆச்சரியமான நாராயண பெருமாள். புருஷோத்தமபதி அப்படின்னா திருவன் புருஷோத்தமம் பெருமாள். ஸ்ரீ ரத்னகூட அதிபன் அப்படின்னா மணிக்கூட நாயகனான வரதராஜ பெருமாள். வைகுண்டேஸ்வரன் அப்படின்னா வைகுந்த விண்ணகரம் வைகுண்டநாதன். மாதவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் கீழைச்சாலைன்னு சொல்லக்கூடிய திருத்தேவனார் தொகை பெருமாள். கமலாநாதம் அப்படின்னா தாமரையால் கேள்வன்னு சொல்லக்கூடிய திருப்பார்த்தன் பள்ளி பெருமாள். கோபிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவன் திருக்காவலம்பாடி கண்ணன். இதுல ஸ்ரீ நாராயண அப்படின்னு விசேஷமாக சொல்லப்பட்ட பெருமாள் ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய அலர்மேல் மங்கை பூவார் திருமகளோடு கூட சேவை சாதிக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசனான நாராயணன் அப்படின்னு ஸ்ரீநாராயண அப்படின்ற பதத்தினாலே அண்ணன் கோயில் திருவள்ளக்குளம் பெருமாளை சொல்றார். இப்படி திருமணிமாட கோயில் பெருமாள் தொடங்கி திருக்காவலம்பாடி பெருமாள் ஈராக உள்ள ஏகாதச நாகபுரி அதிபதியின், இந்த திருநாங்கூருக்கு நாகபுரி நாகக்ஷேத்திரம்னு பேரு. அந்த நாகபுரிக்கு அதிபதிகளா சுவாமிகளா ஸ்தல புருஷாலா இருக்கக்கூடிய ஏகாதச நாகபுரி அதிபதியின் இந்த 11 பெருமாள்களை நௌமி சார்தம் கலித்வம்சினா நௌமி, திருமங்கையாழ்வாரோடு கூட அடியே நமகா நமகா நமகான்னு சொல்லி சேவிக்கிறேன் அப்படின்றதான ஸ்லோகம் இது. அப்படி மாமணிகளைப் போல நாமும் கூட குமுதவள்ளி நாச்சியாரையும் கலியனையும் முன்னிட்டு கொண்டு நௌமி நமகா நமகா நமகான்னு சொல்லி 11 எம்பெருமான்களையும் சேவிக்கக்கூடியதான நாள் என்றோ என்பதாக ஏங்கி அதை விரைவிலே அருள வேணும் என்பதாக அந்த 11 எம்பெருமான்களையும் கலியனையும் குமுதவள்ளி நாச்சியாரையும் பிரார்த்தித்துக் கொண்டு உபன்யாசத்தை முடித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதாலி நகரி வாசாய கலிவைரினே குமுதவல்லி சமேதாய பரகாலாய மங்கலம். ஆழ்வாரெம்பெருமானார் சீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.